தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25 32 நம்ம வாசிப்போம். The Gospel according to Luke chapter 15 verses 25 to 32. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நேத்து நைட் பிரேயர்ல லூக்கா 15ல 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நம்ம நேத்து நைட் பிரேயர்ல தியானிச்சோம். அந்த இளைய குமாரன், நேத்து பார்த்தது வந்து அந்த இளைய குமாரனோட சம்பவம். ஸோ இது வந்து ஒரே கதை தான், ஆனா அதுல 2 சப்செட் இருக்கு. 11ல 32 11 to 32 ஒரே கதை தான், ஒரே பேரபிள் தான். அது ஆண்டவர் சொன்ன ஒரே ஓமை தான். ஆனா இது வந்து 2 குட்டி பேரபிள்ஸ், அதாவது சின்ன குட்டி 2 பேரபிளா நம்ம பிரிக்கலாம். இந்த முதல்ல 11ல 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இளைய குமாரன் அவன் எப்படி வந்து தகப்பனை விட்டு பிரிந்து போனான், திரும்ப வந்தான், எப்படி தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார். அவன் தகப்பனை நிராகரித்திருந்தாலும் தகப்பனை எப்படி அவனை ஏற்றுக்கொண்டார். Though he rejected the father accepted him. அக்செப்ட் மட்டும் பண்ணல, ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, அவனை திரும்பவும் மகன் என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்தார். எப்படி உயர்த்தினார் அதை தான் நம்ம பார்த்தோம்ல. அவனுக்கு நீதியின் சால்வையை கொடுக்கிறாரு, ரிங் ஆஃப் அத்தாரிட்டி, அதிகாரத்தின் மோதிரத்தை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவனை திரும்பவும் கனம் பண்ணிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வந்து ஒரு அடிமை கிடையாது, அவன் குமாரன் என்பதற்கு அடையாளமாக பாதரட்சையை கொடுக்கிறார். பாதரட்சை வந்து அது கனத்திற்குரியது. ஹல்லேலூயா. He honors him. Amen. So he restores his honor. He returns his authority back to him and he clothes him with righteousness. Amen. So இதுதான் நம்ம நேத்து பார்த்தோம். இதோடைய ரெக்கார்டிங் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. நம்ம யூடியூப் சேனல்ல போய் பார்க்கலாம். அவனை தூரத்தில் கண்டு அப்படின்னு தமிழ்ல டைட்டில் இருக்கும். அந்த தம்ப்நெயில் இருந்தா போடு விஜய் குவிக்கா, அவனை தூரத்தில் கண்டு அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு அது பிரீமியர் ஆயிடுச்சு. யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்க்கலாம். ஆமென். சோ இப்பொழுது மூத்த குமாரன், 2 குமாரன் இருக்கு. சோ நேத்து இளைய குமாரனை பார்த்தோம், இங்க மூத்த குமாரனை பாக்குறோம். சோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த இளைய குமாரனை விட மூத்த குமாரன் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவர் வீட்டிலே இருந்தாரு, அவர் இன்னும் அப்பாவோட சொத்தை கேட்டுட்டு எங்கேயும் ஓடிலாம் போகல, அப்பாட்ட போய் சண்டை போட்டு என்ன பண்ணல, சொத்தை பிடிக்கிட்டுலாம் போகல அவரு, அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இதுதான் நேத்து நம்ம பார்த்த செய்தி. இதை நீங்க போய் பார்க்கலாம், யூடியூப்ல அப்லோட் ஆயிடுச்சு. என் சேனல் ஜே கிரண் பால்ல போய் நீங்க பார்க்கலாம். தூரத்தில் அவனை கண்டு, the father saw him afar. ஆமென். சோ கவனிங்க. சோ இப்போ வந்து மூத்த குமாரன் வந்து ஒரு நல்ல ஒழுக்கமான பையங்க. அவன் பாருங்க, அப்பா சொல்றது கேட்டு அழகா வீட்டுல இருக்கிறான், வேலை செய்யறான். ஏன்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 25வது வசனத்தை போடுங்க, 25 போடுங்க, 25th verse அதுல போட்டிருக்கு. அவன் வந்து என்ன இருக்கிறான், வேலை செய்து கொண்டிருக்கிறான். எங்க வேலை செய்து கொண்டிருக்கிறான்? அப்பாவுடைய நிலங்கள்ல வேலை செய்யறான். அதுதான் போட்டிருக்கு, அந்த வசனத்துல போட்டிருக்குல்ல. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான், அப்பாவோட வயல்ல வேலை செய்யறான். என்ன அருமையான பையன் பிரதர், சூப்பரான பையன் பிரதர், அப்படிதான் தோணுது. பாருங்க, அவன் பாட்டு காலையில எந்திரிக்கிறான், நேரா கிளம்பி போறான், அப்பாவோட வயலுக்கு போறான், வேலையை செய்யறான், திரும்ப ஈவினிங் தான் வரான், ஒழுக்கமா இருக்கிறான், எந்த ஒரு அப்பா கிட்ட போய் எந்த ஒரு சண்டையும் போடுறது இல்லை, அப்பாவை எதிர்த்து நிக்கிறது இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பாக்குறான், ரொம்ப இதா இருக்கான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படிதான் இருக்குது. ஆனா மூத்த குமாரனும் பிதாவை அறியாமல் தான் இருக்கிறான். அது எப்படின்னு காட்டுறேன், நல்லா கவனிங்க. இது ரொம்ப இந்த 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 பேரபிள், இந்த ஊமையே ரொம்ப அழகான ஊமை. ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க. வயலில் இருக்கிறான், சரிங்களா? அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். சோ
இளையகுமாரன் திரும்பி வரும் பொழுது மூத்த குமாரன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். எங்க வேலை செய்திருக்கான்? அவனோட வயல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் திரும்பி வீட்டுக்கு வரும் பொழுது என்னது? சமீபமாய் வருகிற பொழுது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு வரும்போது ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கு, அது கேட்கிறான். அடுத்த வசனத்தை போடுங்க, 26. அப்ப வந்து விசாரிக்கிறான் ஊழியக்காரர்கள், அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரிக்கிறான். அடுத்த வசனம், அவங்க என்ன சொல்றாங்க? உன்னுடைய தம்பி வந்துட்டாங்க, உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். தம்பி வந்துட்டாரு, நல்ல சேஃபாவே வந்துட்டாரு, ஒன்னும் பெருசா சேதமாகல. அதனால அப்பா என்ன பண்றாரு? ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு செலிப்ரேஷன் வச்சிருக்காரு, கொண்டாடுறாரு. என் பையன் திரும்ப வந்துட்டான்னு கொண்டாடுறாரு. அந்த கொண்டாட்டத்துக்காக ஒரு கொளுத்த கன்றை அடிச்சுட்டாரு. ஒரு இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு கன்று, நம்ம தோட்டத்துல பெஸ்டா இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கி அடிச்சு நல்லா இப்ப எல்லாருக்கும் ஒரு விருந்து வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறாரு. அதனாலதான் எல்லாம் நல்லா கீத வாசிப்பு, நடனம் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்றானுங்க, அந்த வேலைக்காரங்க எல்லாம் சொல்றானுங்க. இதை கேட்ட உடனே பாருங்களேன், அவனுக்கு இதை கேட்ட உடனே சந்தோஷம் இல்ல. சரி தம்பி வந்துட்டான், சரி வீட்டுல நல்ல ஒரு கொண்டாட்டமா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு என்ன வரல? சந்தோஷம் வரல. 28 ரொம்ப முக்கியமான வசனம், 28வது வசனத்துல போட்டிருக்கு. அவன் என்ன பண்றானா? அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல். சோ முதல்ல இருந்து நீ நல்லா கவனிங்க. தம்பி வரும்போது ஃபர்ஸ்ட் எங்க இருந்தா? இது வந்து நல்லா கவனிக்கணும். வீட்டுக்கு வெளியே தான் இருக்கான். அப்போ வீட்டுக்கு வெளியே தான் இருக்கான். எங்க இருக்கிறான்? அப்பாவோட நிலத்துல, வயல்ல வேலை செய்யறான். தம்பி வந்துட்டான் கேள்விப்பட்ட பிறகும் வீட்டுக்குள்ள வரல. உள்ளே போக மன இல்லாதவனாக இருக்கிறான். தகப்பன் தான் வெளியே வராரு. தகப்பனே வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்து he pleaded him. அப்ப வந்து கெஞ்சுறாரு. இந்த மாதிரி ஒரு அப்பாவெல்லாம் பார்க்க முடியாது, இங்க வந்து கெஞ்சுறாரு, மகனே வா வான்னு கெஞ்சுறாரு. இவன் இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரல. நீங்க இந்த ஹோல் ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா மூத்த குமரன் வீட்டுக்குள்ள வந்ததாக ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான, இது ஸ்பிரிச்சுவலி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. உள்ள வீட்டுக்குள்ள வந்தான் இருக்கு, ஆனா மூத்த குமாரன் பேர் வந்து மூத்த குமாரன், ஆனா உள்ளே வரல, வீட்டுக்குள்ளே வரல. இது என்னன்றதான் புரிய வைக்கிறவங்களுக்கு. வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். அப்பாதான் வந்து கெஞ்சுறாரு, வாயா உள்ள வாயா, வந்து சாப்பிடியா, தம்பி வந்திருக்காயா அப்படின்னு அப்பாதான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த வருஷத்துல அவன் சொல்றான் பாருங்களேன், என்ன சொல்றான் பாருங்க. 29 போடுங்க, வாசிங்க சிஸ்டர், ரொம்ப முக்கியமான வசனம். 29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இந்த மூத்த குமாரனுடைய அடையாளமே அவன் தகப்பனுக்காக ஊழியம் செய்தான். அதுதான் அடையாளம். Hallelujah. His identity is that he served the father. So அவனுடைய அடையாளம் எதிலிருந்து வருகிறது என்றால், நான் தகப்பனுக்காக வேலை செய்கிறேன், நான் தகப்பனுக்காக ஊழியம் செய்கிறேன், அவரை நான் சேவிக்கிறேன். இதுதான் அவனோட அடையாளமாக இருக்குது. மகன் என்ற அடையாளமே இல்ல அவனுக்கு. நான் தகப்பனுக்காக நான் என்ன செய்யறேன், வாட் ஆம் ஐ டூயிங் டு த ஃபாதர். எத்தனை பேர் புரியுது? இந்த சம்பவமே பாத்தீங்கன்னா லூக்கா 15லயே 2 குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட பேசுறாருல, நம்ம நேற்று வாசிச்சோம், திரும்ப வாசிப்போம். லூக்கா 15:1-2 வாசிங்க சிஸ்டர். லூக்கா 15:1-2. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். புரியுதுங்களா? இந்த ஆயக்காரர்கள் பாவிகள், பரிசேயர் வேத பாரகர்கள், 2 குரூப் இருக்கா? இதுல மூத்த குமாரன் குரூப் எந்த குரூப்? இது பரிசேயரும் வேத பாரகர்களும், ரிலீஜியஸ் பீப்புள், அந்த காலத்து மத தலைவர். இவங்க தான் மூத்த குமாரன் குரூப்ல இருக்கிறானுங்க, யூத மத தலைவர்கள். இந்த பாரிசீஸ், பரிசேயர், ஸ்கிரைப்ஸ், வேத பாரகர். யார் இளையகுமாரன் குரூப்ல இருக்கிறாங்க? கிருபையை நாடி இந்த பாவிகள் இருக்கிறாங்க. 2 குரூப் இருக்குது. அதனாலதான் இந்த கதையை சொல்றாரு அவர், புரிய வைக்கிறதுக்கு. சோ இளையகுமாரன் குரூப்ல இருக்கிறான் பாவி, அந்த ஆயக்காரன்லாம் எப்படி இருக்கான்? எனக்கு ஆண்டவரே வேணும்னு ஒதுக்கி போய் உட்காந்துருக்கான் ஒரு சைட்ல, அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த மூத்த குமாரன் குரூப்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, பரிசேயரு அப்புறம் வேத பாரகர்கள் எல்லாம், அவனுங்க வந்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றேன்னு சொல்லிட்டு அவனுங்க பயங்கரமா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி, மத சடங்காச்சாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதை செய்யறான் ஆண்டவருக்காக, அதை செய்யறான், இதை பண்ண போறான், அதை பண்ண போறான். ஆண்டவர் கேட்காததெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அவர் அதை கேட்கவே இல்லை.
இவங்களா என்ன பண்றாங்க, இழுத்து போட்டு, கவனிச்சிருக்கீங்களா, இவங்களா இழுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை பண்ண போறேன் ஆண்டவருக்காக, நான் இதை பண்ண போறேன் ஆண்டவருக்காக, நான் அதை பண்ண போறேன் ஆண்டவருக்கு. எத்தனை பேர் நம்மளும் அப்படி யோசிச்சிருக்கோம்ல, இதை நான் பண்ண போறேன் ஆண்டவருக்காக. சரி, ஆண்டவருக்காக செய்யக்கூடாதுன்னு வேதத்துல எதுவுமே போடல. நல்லா கவனிங்க. உடனே நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, ஆண்டவருக்காக எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு போல பிரதர். அப்படி கிடையாது. அப்படி சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து வேதத்திலேயே அப்படி எதுவும் போடல. கிறிஸ்துவுக்காக நீங்க வாழணும்னு தான் வேதத்தில் எழுதி இருக்கு. கிறிஸ்துவாக தான் வாழணும். ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்றதுன்னா என்னது, நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சுட்டு நான் கிறிஸ்துவுக்காக வாழ்றேன்னு சொல்றது கிடையாது. ஹல்லேலூயா. நான் என் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்வேன், செஞ்சுட்டு நான் ஆண்டவருக்காக இது செஞ்சேன் கிடையாது. கிறிஸ்துவுக்காக வாழ்றது என்றால் கிறிஸ்து சொல்வதை நீங்க செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டியது. ஹல்லேலூயா. வாட் இஸ் ஹீ டெல்லிங் யூ டு டு? அவர் என்ன உங்களுக்கு சொல்றாரோ, அவர் என்ன கட்டளையிடுறாரோ அதை செய்யும் பொழுதுதான் நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ்றீங்க. நம்மளா உன்னை முடிவு பண்ணி இதை செஞ்சுக்கிட்டு நான் கிறிஸ்துவுக்காக வாழ்றேன், நான் கர்த்தருக்காக வாழ்றேன், அவருக்காக வாழ்றேன்னு சொல்லக்கூடாது. என்னங்க, கரெக்டா இல்லையா? உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை, ஒரு உணவை சமைக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு வச்சுட்டு என்ன பண்றீங்க, அவருக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ஒரு சப்போஸ் உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டார், வெஜிடேரியன் தான் சாப்பிடுறாரு. நல்லா கவனிங்க, வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். அவர் அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறார், ஃபுல்லா வெஜிடேரியன் சாப்பிட்டே வளர்ந்துருக்காரு. ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மட்டன் பிரியாணி தான். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, வீட்டுக்கு விருந்தாளி வர நல்லா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு, பிரான்ஸ் தொக்கு எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறீங்க. வச்சுட்டு பாரு, அவரை நான் எப்படி உபசரிக்கிறேன் பாருங்க. மட்டன் வந்து கிலோ 1000 ரூபா தான், ஆனாலும் 1000 ரூபா கிலோ மட்டனையும் நான் வாங்கி அவருக்காக செஞ்சிருக்கிறேன், இதை பண்ணிருக்கிறேன், அதை பண்ணிருக்கிறேன்னு பண்ணிட்டு, அவர் வெஜிடேரியன். என்னங்க, அவர் சுத்த சைவம். அவரு தயிர் சாதம் தான் சாப்பிடுவாரு, மோர் சாதம் தான் சாப்பிடுவாரு, அவரு மோர் குழம்பு தான் சாப்பிடுவார், சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவாரு அவரு. அவருக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, பாருங்க பிரதர், உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னா அவர் நினைப்பாரு, அட கடவுளே, நான் இதை சாப்பிடவே மாட்டேனே, எதுக்கு இந்த அம்மா மட்டனையும் சிக்கனையும் ஆடு கோழி பறக்கிறது தாவறது உருள்றது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கு இந்த அம்மா, இது எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யோசிப்பாரு இல்லையா? உடனே அதை பண்ணி வச்சுட்டு, பாருங்க உங்களுக்காக தான் நான் இதை பண்ணேன், இதை பாருங்க சொல்லி ஊரெல்லாம் நீங்க போய் சொல்றீங்க. அவர் வந்தாரு, அவருக்காக மட்டன் பிரியாணி பண்ணேன், அவருக்காக சிக்கன் 65 பண்ணேன். அவர் கேட்டாரு அவங்க கிட்ட இதெல்லாம் பண்றதுக்கு? கேட்கவே இல்லை. அவர் வெஜிடேரியன் சாப்பிடுவார். ஒழுங்கா ஒரு சாம்பாரை வச்சு ஒரு கூட்டை வச்சிருந்தீங்கன்னா அவர் அழகா சாப்பிட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கர்த்தருக்காக பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா? அவர் இதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. நான் அதுதான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அவர் நிறைய விஷயம் கேட்க மாட்டேங்கிறார். நம்மளே தாங்க இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தெரியுமா உங்களுக்கு? நம்மளே தான் இழுத்து போட்டு, ஆண்டவர் என்ன பண்ண சொன்னார், அதனால நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் இதை பண்ண சொன்னார், அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள், நம்ம செய்யற காரியங்கள் இயேசு சொல்லாததான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கவனிச்சு பாத்திருக்கீங்களா? இயேசு சொல்லாததான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயேசு சொல்றதை எவனுமே செய்ய மாட்டான். இயேசு எதெல்லாம் சொல்லலையோ அதெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க இதை? அதெல்லாம் போட்டு செஞ்சு நான் கர்த்தருக்காக நான் பண்றேன் பாருங்க, நான் கர்த்தருக்காக நான் பண்றேன் பாருங்க, நான் கர்த்தருக்காக பண்றேன். கிடையவே கிடையாது. இந்த மூத்த குமாரனுடைய அடையாளம் அதுதான். அவன் அப்பா கிட்ட கேட்டு எதுவும் செய்யறது இல்லை. அவரா டெய்லி கிளம்பி போயிடுறது, கிளம்பி போய் அவர் பாட்டுக்கு வேலையை செய்ய வேண்டியது. கேட்டு நான் அப்பாக்காக வேலை செய்யறேன், அப்பாக்காக வேலை செய்யறேன், அப்பாக்காக வேலை செய்யறேன். சோ அவனுடைய அடையாளம் வந்து நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சேன், இதான் அடையாளமே. நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணும் போதெல்லாம் வருவாங்க, பிரதர் நான் ஆண்டவருக்காக இதை பண்ண பிரதர், நான் ஆண்டவருக்காக அதை பண்ண பிரதர், நான் இதை வந்து ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தேன் பிரதர், என் வாழ்க்கையில அதை பண்ணேன், ஆனா ஆண்டவர் ஏன் நீ ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார் பிரதர் அப்படின்லாம் என்கிட்ட கேட்பாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் செய்ததை வைத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். நான் ஒன்னு செய்யறேன், அதை வச்சுதான் நீ ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேன். அந்த மனநிலைமையில நம்ம போகவே கூடாது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இதை விடுறேன், இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த லென்ட், அது இந்த குட் ஃப்ரைடே சீசன்ல, இந்த குட் ஃப்ரைடே இந்த வாரம் ஃபுல்லா நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே, அந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்காக நான் சாப்பிடாம இருக்க போறேன். உங்களுக்காக, நீங்க எனக்காக சிலுவையில தொங்குனீங்க பாத்தீங்களா, அதனால நான் இந்த வாரம் ஃபுல்லா சாப்பிட போறது இல்லை. ஏன்னா நீங்க எனக்காக தொங்குனீங்க, பாவம் நீங்க ஆண்டவரே, ரொம்ப பாவம், நீங்க எனக்காக தொங்குனீங்க, உங்களுக்காக நான் சாப்பிடாம இருக்க போறேன், அதனால நீங்க என்னை ஆசீர்வதிங்க. அவர் சொன்னாரா இந்த வாரம் ஃபுல்லா உங்களை சாப்பிடாம இருங்கன்ட்டு? அவர் சொன்னாரா இந்த வாரம் ஃபுல்லா உபாசம் இருந்துட்டு? ஆண்டவர் சொல்லி செய்றீங்கன்னா அது வேற, நம்மளா கற்பனை பண்ணி செய்யறதுன்னா அது வேற. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உபாசம் இருப்பது நல்லதுதான், அது வந்து கெட்டதே கிடையாது, ரொம்ப நல்லதுதான், வேதத்திலே போட்டிருக்கு. ஆனா நீங்களா பண்றீங்களா? இல்ல நான் இந்த உபாசத்தை பண்ணனா ஆண்டவர் எனக்கு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கொடுப்பாரு, நான் இந்த உபாசம் பண்ணா ஆண்டவர் எனக்கு இன்னும் 2 இது எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு, இன்னும் 2 ஆசீர்வாதம் எக்ஸ்ட்ரா வரும்னு பண்றோமா? கிடையவே கிடையாது. அந்த நிலைமையில பண்றீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் டூ இட். எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் சொல்லுவார், நான் எல்லா வெள்ளிக்கிழமும் உபாசம் இருப்பேன் பிரதர் அப்படின்னாரு. அவருக்கு இப்ப வயசாயிருச்சு. அவருக்கு சொன்னாரு என்கிட்ட, எல்லா வெள்ளிக்கிழமும் உபாசம் இருந்தேன் பிரதர்,
என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து அல்சர் வந்துருச்சுன்னாரு. எல்லா வெள்ளிக்கிழமும் உபவாசம் கத்தற்காக இருந்து கடைசியில் என்ன வந்துருச்சு அவருக்கு? பாவம், அந்த மனுஷனுக்கு அல்சர் வந்துருச்சு. அப்பதான் அவருக்கு எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, அவருக்கு உபாசனை என்னன்னே புரியல. அவர் நினைச்சிட்டு இருக்காரு, நான் வெள்ளிக்கிழமை சாப்பிடாம இருந்தா கடவுள் வந்து என்னைய பார்த்து அவர் எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்வாருன்னு ஒரு தப்பான நம்பிக்கையில உபாசம் இருந்துட்டார். பாவம், அவருக்கு யாரும் சத்தியத்தை சொல்லி தரல. கடைசியில் என்னாச்சு? வெள்ளிக்கிழமை உபாசம் வந்து கடைசியில் அல்சர் தான் வந்துச்சு அவருக்கு. வேற ஒண்ணும் நடக்கல அவர் லைஃப்ல. வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நடக்கல அவருக்கு. கடைசியில் அல்சர் தான் வந்துச்சு அவருக்கு. அதுக்கு போய் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏதோ எல்லாம் ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா. சோ அவர் உபாசம் இருந்தது நல்லதுதான். ஆனா யார் சொல்லி இருக்கல? அவரு ஆண்டவர் சொல்லி செய்யல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சோ இன்னைக்கு நம்ம எல்லாமே எப்படி போக்கஸ்டா இருக்கோம்னா, செல்ஃப் போக்கஸ்ட். நான் என்ன செஞ்சா ஆண்டவர் எனக்கு ஒண்ணு செய்வார். ஏன்னா நம்மளுடைய சொசைட்டி, நம்மளுடைய கலாச்சாரங்கள், மற்ற மதங்கள் எல்லாமே எப்படி செயல்படுதுன்னா இந்த உலகத்துல, நான் ஏதாவது செஞ்சா ஆண்டவருக்கு எனக்கு செய்வார். இஃப் ஐ டூ சம்திங் God will return it back to me. சோ நான் ஏதாவது கொடுக்கணும் அவருக்கு, லஞ்சம் கொடுக்குற மாதிரி இல்ல. ஏன்னா நம்ம வந்த கலாச்சாரங்கள் எல்லாமே அப்படிதான். நம்ம எல்லாருமே வேற மதங்கள்ல இருந்து வந்திருக்கோம். சோ நமக்கு இப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க, நீ ஏதாவது பண்ணு போய் அவருக்கு, உன் கடவுளுக்கு போய் நீ ஏதாவது பண்ணு. பாத்திருக்கீங்களா? சில பேர்லாம் வந்து மொட்டை அடிப்பாங்க, சில பேர்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு கலாச்சாரத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கல்ல. கிறிஸ்தவர்களே சில பேர் பார்த்திருக்காங்க. ஒருத்தங்க என்கிட்ட சொல்றாங்க, நான் மொட்டை அடிச்சிட்டாங்க, இவ்வளவுக்கு அவங்க லேடி, அவங்க ஷீஸ் a woman, மொட்டை அடிச்சிட்டாங்க. கேட்டேன், ஏன் சிஸ்டர் மொட்டை அடிச்சிட்டீங்க? இல்லை, நான் கடவுளுக்காக வேண்டி இருந்தேன். யாரு? ஏசப்பாக்காக வேண்டி இருந்தேன். ஏசப்பாட்ட வேண்டிட்டு இதை நீங்க செஞ்சீங்கன்னா மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னேன். எப்போ ஏசு உங்க முடிய கேட்டாரு? என்னங்க இதுக்கு எனக்கு என்ன என்னடா அது முடியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஏன்னா ரொம்ப ஈஸி இல்ல, மொட்டை அடிச்சா வளர்ந்துரும், அதனால ஈஸியா முடிய கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன் ஒரு கை காலெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? ஆண்டவர் ஒரு கையை கொடுக்குறேன் உங்களுக்காக, ஒரு காலை கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது இல்ல, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வளராது. திரும்ப ஈஸியானது மொட்டை தான். அவர் கேட்டாரா மொட்டை அடிச்சு முடியெல்லாம் கொடுன்ட்டு? இந்த மாதிரிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் ஆண்டவருக்காக இந்த மொட்டையை அடித்தேன், ஆண்டவருக்காக இந்த இதெல்லாம் எதுவுமே கேட்கல. இந்த மூத்த குமாரன் அந்த நிலைமையில இருக்கான், செல்ஃப் ரைச்சஸ் மோட். இதுக்கு பேர் தான் சுய நீதியில வாழ்றது. நான் என்ன செய்தனோ அதை வச்சு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். யூதர்கள் வந்து அந்த சுய நீதியில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். The Jews were living in self righteousness. இந்த இயேசு வந்து நிறைய இடத்துல இயேசு வந்து சுட்டி காட்டுவார். எஸ்பெஷலி அவங்க சீஷர்களுக்கு வந்து இயேசு வந்து போதிக்கும் பொழுதுலாம் நிறைய இடத்துல இது வந்து சுட்டி காட்டுவார். நான் சில வசனங்களை காட்டுறேன் உங்களுக்கு. அங்க மத்தேயு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ஆண்டவர் இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பார் நிறைய. வாங்க பார்க்கலாம். நம்ம மத்தேயு இது பாருங்க, இந்த உபாசத்தை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க. மத்தேயு 6:16-18 வாசிங்க. மத்தேயு 6:16-18 வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? இருங்க, உபவாசிக்கும் பொழுது இவர் வந்து பரிசேயரை போல பரிசேயர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருத்தை அவங்களதான் மாயக்காரன்றாரு. ஹிப்போக்ரிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உபாசிக்கிறேன்னா ஊழிக்கானு சொல்லிடுறது. நான் உபாசம் பண்றேன் அப்படின்னு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிறது, மூஞ்செல்லாம் அப்படியே வச்சுட்டு சோகமா வச்சுக்கிறது. உபாசம் பண்றேன், யார் கேட்டாலும் பிரைஸ் தி லார்ட் பிரதர், நான் உபாசத்துல இருக்கேன் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஊருக்கெல்லாம் டமர் அடிக்கிறது, ஸ்டேட்டஸ்ல போடுறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டுடே ஐ எம் டூயிங் ஃபாஸ்டிங் பிரேயர். அப்புறம் ஃபேஸ்புக்ல போடுறது டுடே ஐ எம் டூயிங் ஃபாஸ்டிங் பிரேயர். அப்புறம் ஷார்ட்ஸ் போடுறது, யூடியூப்ல போய் ஷார்ட்ஸ் போடுறது. காலையிலே நான் எழும்பி உபாச ஜெபம் பண்றேன். உபாச ஜெபம் பண்ணும்போது ஏன் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க? ஏன் யூடியூப் பாக்குறீங்க? ஏன் இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்க? ஒழுங்கா உபாசம் தானே பண்ணணும். புரியுதுங்களா? நானே சில பேர் பார்த்திருக்கேன், ஐ எம் ரீடிங் பைபிள் அப்படின்லாம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. நான் யோசிப்பேன், பைபிள் படிக்கிறதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல போடுவீங்க? ஏன்னா ஒரு ஏன் அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் அவங்கள ஸ்டேட்டஸ்ல? அப்பதான் ஆண்டவர் சொன்னா, தம்பி அவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் படிக்கிறான், அதனாலதான் ஸ்டேட்டஸ்ல போடுறான், அதனால விட்டு பாவம் மன்னித்து விட்டுரு, அவன் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறான் அப்படின்ட்டு. எப்பயாவது ஒரு வாட்டி பைபிள் படிக்கிறோம் ஸ்டேட்டஸ்ல போடுவான், ஐ எம் ரீடிங் த பைபிள் டுடே. புரியுதுங்களா? இதை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கு? வாவ், என்ன ஒரு மனுஷன் அவரு, தெய்வீக மனிதன் இவர். வாவ், தேவனோட சேர்ந்து நடக்கிறாரு இவர், டெய்லி தேவனோட கையை பிடிச்சிட்டு நடந்துகிட்டு இருக்காரு. ஈனோக்கை போல இருக்கிறார், எலியாவை போல இருக்கிறார் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஒரு மண்ணும் கிடையாது, வெறும் ஸ்டேட்டஸ் தான். இதைதான் அந்த காலத்திலயும் பண்ணியிருக்கிறானே. இது வேலைக்கு இது வந்து இதுக்கும் பலன் உண்டு. பாருங்க என்ன போட்டிருக்கு, மெய்யாகவே உங்களுக்கு என்ன அவர்கள் தங்கள் பலனை அடைந்தார்கள், அடைந்து தீர்ந்தார்கள். என்ன பலன்? எல்லாரும் பார்த்துட்டு வா, நீங்க ரொம்ப நல்ல இதுங்க, நீங்க சூப்பருங்க, நீங்க கிரேட்டுங்க,
உங்களை மாதிரி நானும் இருக்கணுங்க, என்னால உபவாசமே பண்ண முடியலங்க, நீங்களா பாருங்க நல்லா உபவாசம் பண்றீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்களுக்கு கிடைத்த பலன். பலன் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு பலன். அதுக்கப்புறம் பழமும் கிடையாது, காயும் கிடையாது. அவ்வளவுதான், பலம் முடிஞ்சு, அவ்வளவுதான், அவுட். புரியுதுங்களா? அடுத்த வருஷம் வாசிங்க சிஸ்டர், 17 வாசிங்க. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அடுத்தது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்ப இது யாருக்கும் இருக்கிற டீலிங், உபவாசம் உங்களுக்கும் பிதாவுக்கும் தான். இதுல மத்தவனுக்கு நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உபவாசம் இருக்குது உங்க தகப்பனுக்கு தெரிஞ்சா போதும். அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாக்கு தெரிஞ்சா போதும். வேற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது நீங்க உபவாசம் பண்றீங்கன்ட்டு. வேற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஜெபிக்கிறீங்கன்ட்டு. ஊரெல்லாம் போய் டமர் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் உபவாசம் பண்றேன், நான் டெய்லி இங்க பண்றேன், நான் வாரத்துல 3 நாள் உபவாசம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், எதுக்கு? தேவையே இல்லை. ரொம்ப அழகா சொல்றாரு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். Hallelujah. Amen. It is a personal thing. It is between you and your God. அது உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் இருக்கிற ஒரு காரியம். அது ரொம்ப பர்சனலான காரியம். நல்லா புரியுற மாதிரி சொல்றேன், சரிங்களா? எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிறது நான் வெளியே போய் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கரெக்டா? நானும் என் மனைவியும் எங்களுக்குள்ள பேசிக்கிறது, எங்களுக்குள்ள இருக்கிறத நான் வெளியே சொல்ல மாட்டேன். நம்ம யாரா போய் சொல்லுவோமா, நானும் என் கணவர் இதை பேசினோம், நானும் என் மனைவியும் இதை பேசினோம், யாராவது ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கோமா? கிடையாது. ஏன்? இட் இஸ் பிட்வீன் அஸ். இட் இஸ் அ பர்சனல் திங். சோ உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் இருக்கிறது பர்சனல். அதை நம்ம வெளியே சொல்லி மத்தவங்க நம்மளை மெச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் சொல்றோம், சரிங்களா? ஆனா மனிதர்கள் நம்மளா என்ன பண்றோம், ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு நான் கடவுளுக்காக இதை செஞ்சேன்னு அதை அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடவுளுக்காக நான் இதை பண்ணேன், கடவுளுக்காக நான் அதை பண்ணேன், கடவுள் சொல்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இயேசு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ பண்ணு, உபவாசம் மட்டும் பண்ணு, என் கூட சேர்ந்து என்னோட அந்தரங்கத்தில் நீயும் நானும் பேசுவோம். நீ ஜெபி, அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்குறேன். இட் இஸ் a personal thing என்றார் ஆண்டவர். இது மத்தவனுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அதற்கான பலனை நான் வெளியரங்கமா கொடுப்பேன்றார். எத்தனை பேருக்கு புரியுது? வெளியரங்கமாக. எப்பொழுதுமே நீங்க ஆண்டவரோட நேரம் செலவிடும் பொழுது, அந்தரங்கத்தில் இருக்கும் பொழுது பலன் வெளியரங்கமா இருக்கும். மற்றவர்கள் பார்ப்பார்கள் அந்த பலனை உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆமென். எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி உங்க வாழ்க்கையில இது நடந்துச்சு, எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு, எப்படி இந்த காரியம் உங்க வாழ்க்கையில முடியாதது கூடாது எப்படிலாம் உங்க வாழ்க்கையில நடக்குது. அது காரணம் நீங்க ஆண்டவரோட நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்க வெளியே சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட். ஹல்லேலூயா. Glory be to God. Amen. சோ இந்த மூத்த குமாரன் என்ன பண்றானா, வாங்க திரும்ப வந்துருங்க லூக்கா 15க்கு வந்து இன்னொரு வசனம் பார்த்துருவோம். இருங்க, பார்த்துட்டு போனாதான் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. 5:20. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத பாரகர் பரிசேயர்கள் சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் இயேசு சொல்றார். வேத பாரகர் பரிசேயருடைய நீதி, அவனுங்க ஒரு நீதியில இருக்கிறானுங்க. அதுக்கு பேர் சுயநீதி. அவனுங்க என்ன நினைச்சாங்கன்னா இதுதான் மெய்யான நீதி நினைச்சாங்க. அது மெய்யான நீதி கிடையாது. அது அவர்கள் மேல் வைத்துக் கொண்ட சுயநீதி. அவனுங்க என்ன நினைச்சாங்க, கையை நல்லா கழுவி இதை பண்ணி அதை பண்ணா நான் பெரிய நீதிமான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதான் இயேசு சொல்றாரு, தம்பி, வேத பாரகர் பரிசேயர் இவனுங்களுடைய நீதிக்கு மேல ஒரு நீதி இருக்கு. உன்னுடைய நீதி அதை தாண்டணும்ன்றார். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால். எந்த நீதியை பத்தி பேசுறாரு இங்க? எந்த நீதியை பத்தி பேசுறாரு? அவருடைய நீதியை பத்தி பேசிட்டு இருக்காரு. சோ இப்போ இந்த நீதியை தாண்டி ஒரு நீதி இருக்கு. அது எந்த நீதி? அது தேவனுடைய நீதி. அந்த நீதி எப்படி வருகிறது? விசுவாசத்தின் மூலமாக வருகிற நீதி அது. ஹல்லேலூயா. இதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எப்பா இந்த நீதி வேலைக்காவது. எந்த நீதி? இவனுக்கு ஃபாலோ பண்ற நீதி வேலைக்காவது. அதுக்கு மேல ஒரு நீதி இருக்குன்றாரு. இவனுக்கு யோசிச்சிருக்கும். ஏன்னா இதை பேசும்பொழுது இவங்களுக்கு தேவ நீதியை பத்தி இது எப்ப பேசுறாரு? மத்தேயு 5 மலப்பிரசங்கத்துல பேசுறாரு. அந்த டைம்ல இவங்களுக்கு எவனுக்குமே புரிஞ்சிருக்காது. என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு? பரிசேயர் வேத பாரகருக்கு மேல ஒரு நீதி இருக்கா, அவனுங்களே பெரிய நீதிமானு, அவங்களுக்கு மேல நான் நீதிமானா இருக்குமான்னு சொல்லி மண்டையை போட்டு உடைச்சிருப்பானுங்க. சீசர்களுக்கும் புரிஞ்சிருக்காது, அங்க இருக்க ஒரு பயலுக்கும் புரிஞ்சிருக்காது.
ஹல்லேலூயா. அந்த நீதி தான் தேவ நீதி. சிலுவையில வெளிப்பட்ட அந்த நீதி நமக்கு இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு சொந்தமா இருக்குது இன்னைக்கு. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் அந்த நீதியை நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் எல்லாருமே பரிசேயர் வேத பாரகரை விட நீதிமானாக இருக்கிறோம். எப்படி? தேவனுடைய நீதியினாலே நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இட் இஸ் பை த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் we have been made righteous. ஹல்லேலூயா. இந்த நீதி, இதுதான் சொல்றார். இந்த நீதி இருந்தாதான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியுன்றார். சோ இன்னைக்கு நம்ம அந்த நீதியை பெற்றிருக்கிறோம். சுயநீதி உங்க யாருக்குமே சுயநீதி கிடையாதுங்க. நீங்க எல்லாம் தேவ நீதியில தான் இருக்கிறீங்க. ஏன்னா சுயநீதியில இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரவே முடியாது. எவன் தேவனுடைய நீதியில இருக்கிறானோ அவன் தான் என்ன பண்றான்? ரட்சிப்பே பருகிறான். அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்க முடியும். சுயநீதி என்ன பண்ணும்னா நம்மை சார்ந்த நீதி. அதுதான் இது. என்ன பிசாசு பாருங்களேன், பிசாசு மதமும் என்ன பண்ணுதுன்னா சட்டுலா விளையாடுறோம் நம்மளுக்குள்ள இந்த பாரு, அவன் அதை பண்றான், இவன் அதை பண்றான், நீ என்ன பண்ண? யாரும் இதை அஃபென்ஸா எடுத்துக்காதீங்க. யாரும் இதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். சில பேர்லாம் ஊழியம் பண்ணுவாங்க. நான் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, பொறாமை நிமித்தமே ஊழியம் பண்ணிலாம் சில பேர் பார்த்திருக்கேன். அவர் பண்றாரு, நானும் இதான் பண்ணணும். இவரு பண்றாரு, இவெல்லாம் ஊழியம் பண்றான், அப்ப நானும் போய் ஊழியம் பண்ணணும். அப்படி பண்ணாதீங்க ஊழியம். ஆண்டவர் உங்களை செய்ய சொல்றாரா, சந்தோஷமா செய்யுங்க. இல்ல உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருக்கிறது, நான் செய்யணும்னு ஒரு வாஞ்சை இருக்கு பிரதர், எனக்கும் ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருக்கு பிரதர், போய் செய்யணும். பொறாமையின் நிமித்தம் இல்ல இன்னொருத்தருக்கு காம்படிஷன், அவன்லாம் ஊழியம் பண்றான், அவன்லாம் கிராமத்து ஊழியம் பண்றான், நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அவன் பாரு 2 கிராமம் போறான், நான் பாரு 10 கிராமம் போறேன் பாரு. காம்படிஷன்ல பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருக்கா, அதுல பண்ணுங்க. இல்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், அதுல பண்ணுங்க. தப்பு கிடையாது. 2 விஷயம். ஒண்ணு, நீங்க விரும்புறீங்க, வாஞ்சிக்கிறீங்க, நல்லது. அடுத்தது ஆண்டவர் ஒரு அழைப்பை வைக்கிறார் உங்க மேல, இதை செய் அப்படின்றார், அப்படி பண்ணுங்க. ஆனா என்னைக்குமே பொறாமை நிமித்தம் பண்ணாதீங்க. அவன் பண்ணிட்டா நானும் பண்ணணும். அவன் பாரு, அவன் ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துட்டான், அவன் ஒண்ணு இல்லாத பையன் ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துட்டான். நான் யாரு தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க தாத்தா யாரு தெரியுமா? நான் பாரு 10 சர்ச்சு கட்டுறேன் பாரு. இப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். இதுதான் சுய நீதி. ஹல்லேலூயா. இதுதான் சுயநீதி. முந்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க கவுன்சிலிங்க்கு, ஒரு ஃபேமிலி. பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாங்க. நான் அவங்கள வேற ஊர்ல இருந்தாங்க, வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் சொல்றேன் அவங்க கிட்ட, நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க, நிச்சயமா உங்களுக்கு நடக்கும்ன்றேன். ஆனா அவங்க அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன். அவங்க உடனே, உங்களுக்கு தெரியாது பிரதர், உங்களுக்கு தெரியாது, என்னுடைய நாங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா தான் அந்த சர்ச்சை கட்டினாரு, எங்க தாத்தா தான் அதை பண்ணாரு, அவங்க பண்ணதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவரே எங்களுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க அதெல்லாம் நீங்க நம்புங்க, கண்டிப்பா நடக்கும் பிரதர் உங்களுக்கு அப்படின்னா அவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. இல்ல எங்க தாத்தா அதை பண்ணாரு, அவர் தான், உங்களுக்கு அது தெரியுமா, அந்த சர்ச்சுக்கு அவர் தான் இதா இருந்தாரு, இந்த சர்ச்சை அவர் தான் கட்டினாரு, இந்த ஊழியத்தை அவர் தான் தாங்கினாரு, நாங்க எவ்வளவு கொடுக்குறோம் தெரியுமா மாசம் ஊழியங்களுக்கு, ஆனா ஆண்டவர் எங்களுக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. அவங்க செஞ்சது எல்லாமே நல்லதுதான். ஆனா இப்ப என்ன மேட்டர்னா, அதை செய்து நான் ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்றேன்னு வராங்க பாத்தீங்களா, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், இப்போ நீ எனக்கு கொடு. இது எப்படி, அதான் லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆண்டவருக்கு. 4 சர்ச்சை கட்டி கொடுத்துட்டேன் ஆண்டவரே, 4 சர்ச்சை கட்டிட்டேன், ஒழுங்கா எனக்கு எதாவது செய்யுங்க. என்ன கரெக்ட் தானே? 4 சர்ச்சை கட்டிட்டேன், ஒழுங்கா அதை செய்யுங்க. இப்போ சும்மாவா? ஒவ்வொரு சர்ச்சும் 10 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன், ஏதாவது செஞ்சு கொடுங்க. ஆண்டவருக்கு லஞ்சம் எல்லாம் கொடுக்க முடியாது, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு லஞ்சம் எல்லாம் வேலைக்கு ஆகாது, சரிங்களா? ஆண்டவர் நம்மள போல கிடையாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால போனாதான் கிருபையின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். only by faith we can receive the grace of God. ஏன்னா அவர் கொடுக்கிறது எல்லாமே கிருபை தான், அது விசுவாசத்தை மூலமா தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த மூத்த மகன், நல்லா கவனிங்க, இந்த மூத்த மகன் இதுல மாட்டிக்கிட்டான். எதுல மாட்டிக்கிட்டான்? திரும்ப போட்டுரு விஜய், லூக்கா 15 வாங்க. செல்ஃப் ரைச்சஸ் மோட், சுய நீதிக்குள்ள மாட்டிக்கிட்டான். 29 போடுங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, அப்பா, அது பாருங்க, இது ரொம்ப இதை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. ஒரு இடத்துல கூட அவன் அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டுருக்க மாட்டான். மூத்த சகோதரன், கவனிச்சு பாத்தீங்களா?
மூத்த சகோதரன் பேசும் பொழுது, மூத்த மகன் பேசும் பொழுது அப்பான்ற வார்த்தையை வாயில இருந்து வராது. கவனிச்சு பாத்தீங்களா? ஏதோ ஒரு இது மாதிரி வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பான் அவங்க அப்பா கிட்ட. எப்படி பேசுறான் பாருங்க. இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேனே. சில பேர் ஜோம் பண்ணி பாத்தீங்க, இத்தனை வருஷமா உங்களுக்காக ஊழியம் செஞ்சேன் ஆண்டவரே, எவ்வளவு பண்ண ஆண்டவரே. என்னங்க, கரெக்டா இல்லையா? நிறைய பேர் இப்படி ஜோம் பண்ணி கேட்டிருக்கேன். இவ்வளவு பண்ண ஆண்டவரே, அதை பண்ண ஆண்டவரே, இப்படி பண்ண ஆண்டவரே, அப்படி பண்ண ஆண்டவரே, ஒரு ஆடை கூட கொடுக்கலீங்களா ஆண்டவரே? அப்படிதான் கேட்கலாம். ஒரு ஆடை கூட கொடுக்கலீங்க. சிநேகிதனோட நான் சந்தோஷமா இருக்க ஒரு ஆடை கூட கொடுக்கல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, மூத்த குமாரன் பேசும் பொழுது அப்பா என்ற வார்த்தையே வராது வாயில இருந்து. இது எதை காட்டுது தெரியுமா? அவனுக்கு ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். வீட்டிலே தான் இருக்கிறான், ஒன்னும் புரியாம இருக்கான். அப்பானா யாருன்னு புரியாம வளர்ந்த ஒரு மகன் இவன். பரிதாபமா இருக்கு உன்னை பார்த்தா. ஹல்லேலூயா. ரொம்ப பரிதாபமா இருக்கு உன்னை பார்த்தா. ஹல்லேலூயா. எல்லா சண்டையும் சர்ச்சுக்கு போன ஆண்டவரே, எங்க சர்ச்சில் 3 சர்வீஸையும் அட்டன் பண்ண ஆண்டவரே, எல்லா சாரியும் நான் தான் போட்ட ஆண்டவரே, பாஸ்டருக்கு நான் தான் காப்பியே ஊத்தி கொடுத்த ஆண்டவரே. என்னங்க, அதனால எனக்கு நீங்க இதை செய்யுங்க ஆண்டவரே, தயவுசெய்து ஜோம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதனால ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. பாஸ்டருக்கு காப்பி ஊத்தி கொடுக்குறீங்களா? சந்தோஷமா ஊத்தி கொடுங்க. சரிங்களா? சந்தோஷமா ஊத்தி கொடுங்க. ஆமா, இந்த ஆளுக்கு, இந்த பாஸ்டருக்கு வார வாரம் காப்பி ஊத்தி கொடுக்குறேன், ஒன்னும் செய்ய மாட்டாரு, பாஸ்டர் ஒன்னும் செய்ய மாட்டாரு, கடவுள் ஒன்னும் செய்ய மாட்டாரு, நல்லா காப்பியை மட்டும் வாங்கி குடிச்சுக்கிறாரு இந்த பாஸ்டர். நல்லா அப்படி ஊத்தி கொடுக்காதீங்க, பாவம். அதுக்கு அவரே ஊத்தி குடிச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? புரியுது. எதை செய்தாலும் எப்படி செய்யுங்க? சந்தோஷமா செய்யுங்க, இல்ல ஆண்டவர் சொல்லி செய்யுங்க, இல்ல தயவுசெய்து செய்யாமே இருங்க. என்னது, ஒண்ணு ஆண்டவர் சொல்லி செய்யுங்க, இல்லைன்னா சந்தோஷமா உற்சாகமா செய்யுங்க, மன நிறைவோட செய்ய. ஆஃபரிங்கே வந்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் மாதிரி நல்லவர் யாருமே இல்லைங்க. வேதத்துல திருப்பி திருப்பி பார்த்தா ஒண்ணுதான் தெரியுது, அவரை போல நல்லவர் யாரும் இல்லை. அவரை நம்ம தான் அவரை புரிஞ்சுக்காம இருக்கோம். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யாத்ராகமத்துல இவனுக்கு எல்லாம் வரானுங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வராரு. வெளியே கொண்டு வரும்போது நல்லா பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்து பெரிய ஆஸ்தியோட கூட்டிட்டு வராரு. இல்ல, கூட்டிட்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வரானுங்க. வந்த உடனே ஆண்டவர் 25வது வசனம், யாத்ராமம் 25ல மோசே ஆண்டவர் கூப்பிட்டு எனக்காக நீ ஒரு இதை கட்டணும்னு, ஒரு கூடாரத்தை கட்டணும்னு. யாத்ராமம் 25:1-2 வசனம் வாசிங்க. 1-2 வசனம். மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நல்லா கவனிங்க. அவங்க கிட்ட இருந்த இவனுங்க அடிமையா இருந்தாங்க 400 வருஷம் கழிச்சு அவங்களை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அவனுங்க கிட்ட இருக்கிற பொண்ணு வெள்ளி எல்லாமே ஆண்டவரோட கிருபையினாலதான் அவங்க கையிலேயே கிடைச்சு. அவனுங்க அடிமைங்க, 400 வருஷம் அடிமை. அவங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு அந்த பஸ்கா ராத்திரியில ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால, ரத்தம் சிந்தப்பட்டதுனால அடுத்த நாளே அவங்களுக்கு விடுதலை. வெறும் விடுதலை மட்டும் இல்ல, எகிப்தியர் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கோ, பொண்ணு வேணுமா எடுத்துக்கோ, வெள்ளி வேணுமா எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்புறாங்க. மிகுந்த ஆஸ்தியோட அவங்களை வெளியே கொண்டு வர்றார். He brought them out with great possessions அப்படின்னு வசனத்துல போட்டிருக்கு. பெரிய பணக்காரர்களா வெளியே வரானுங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் தேவனோட கிருபை தான். ஹல்லேலூயா. எங்க போட்டிருக்கு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்க கொடுக்க. அந்த வசனத்தை போடு விஜய். அந்த அவர்கள் ஆஸ்தியோட வந்தார்கள், அதை போடு. தேங்க்யூ ஜீசஸ். வாங்க அந்த வசனத்தை போடுங்க, காண்பிக்கிறோம் உங்களுக்கு எப்படி அவங்களை கொண்டு வர்றாரு பாருங்க. 12:35 யாத்ராமம் 12:35 வாசிங்க சிஸ்டர். யாத்ராமம் 12:35 வாசிங்க. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். அடுத்தது கேட்டா உடனே கொடுத்துருவானுங்களா? அவனுங்க அவ்வளவு நல்லவனுங்களா? நல்லா கவனிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால். புரியுதுங்க, கர்த்தர் தயவு செய்தார். The Lord gave the people favor in the sight of the Egyptians. சும்மா கேட்டா கொடுத்துருவானா? குடி, அவன் பொண்ணை கூடுவான், வெளியே கூடுனா கொடுத்துருவானா? அவனது என்ன ரெடியாவா இருக்கிறானுங்க? தயவு பாராட்டினார். சோ அவனுங்க கையில இருந்த எல்லாமே கர்த்தருடைய தயவுனால வந்தது. ஹல்லேலூயா, ஆமென். நம்மளும் அதுதான் தெரிஞ்சுக்கணும். என் கையில இருக்கிறதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்க ஆஸ்தி, என்கிட்ட இருக்க அந்தஸ்து, என்கிட்ட இருக்க பணம், பொருள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாருன்னு அந்த ஒரு எப்பொழுதும் அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சம்பாதிச்சேன், என் மூளை, என் புத்தி இப்படி உட்கார்ந்துருக்க கூடாது.
நெபுக்கத்நேசர் பாபிலோனிய ராஜா அப்படிதான் சொல்றாருல்ல, நான் கட்டினா மகா பெரிய பாபிலோன் அப்படின்னாரு. அடுத்த நாளே விழுந்து போனார் மனுஷன். எவெல்லாம் நான் சொன்னா அவெல்லாம் விழுந்துதான் போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க உலகத்துல தலைவர்கள்லாம் பாருங்க, எந்த உலக தலைவர்கள்லாம் நான் சொல்றானுங்களோ அவனுங்க எல்லாம் கிறுக்கனா தான் இருக்கிறானுங்க. கரெக்டா? இந்த போர் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, கிறுக்கு பாலிகளாலதான் இந்த போர்லாம் நடக்குது. கரெக்டா? எவனாவது வந்து சும்மா இருக்கிற நாட்டு மேல போய் குண்டு போடுவானே எவனாவது? யோசிச்சு பாருங்க. நான் சொல்றவன் தான் எல்லாம் கிறுக்குத்தனத்தையும் பண்றான். கடவுளுக்கு மகிமை கொடுத்தீங்கன்னா கரெக்டா வண்டி ஓடும். when you give glory to God, when you depend on God, everything will be all right. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், என் புத்தி, என் படிப்பு, நான் சம்பாதிச்சேன், நான் கட்டினேன், அது இதுன்னா முடிஞ்சு கதை. ஹல்லேலூயா. ஆமென். சோ ஆண்டவர் தான் தயவை கொடுத்து அவர்களுக்கு என்ன பண்றாரு, இதெல்லாம் இந்த பொண்ணு வெளியெல்லாம் கொண்டு வராரு, உள்ள கொண்டு வர. அதே ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் தான் கொடுக்குறாரு பொண்ணு வெளியெல்லாம். அந்த ஆண்டவர் ஆனா எப்படி கேட்கிறாரு பாருங்க. திரும்ப வாங்க, மோசே பேசாரு. யாத்திராம 25:1-2 சீக்கிரம் வாங்க டக்குன்னு 2வது வசனம். ஜனங்களோட பேசி 25:2 இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. எங்க கொடுத்ததே அவர் தான். ஆனா கேட்கும் போது எப்படி கேட்கிறாரு? மனப்பூர்வமா உற்சாகமா கொடு, உனக்கு வேணும்னா குடியா. நான் தான் கொடுத்தேன் கொடுனாரா? நான் தானே கொடுத்தேன் உனக்கு பொண்ணு வெள்ளி, நான் தானே தயவு பாராட்டினா உனக்கு. எகிப்துல இருந்து கிளம்பும் போது நான் தானே தயவு பாராட்டி உனக்கு இதெல்லாம் கொடுத்தேன், ஒழுங்கா கொடுத்துரு, மரியாதையை கொடுத்துரு அப்படின்னாரா? கேளுப்பா, கொடுத்தா வாங்கிக்கோ, மனப்பூர்வமா, அது கூட மனப்பூர்வமா கொடுத்தா வாங்கிக்கோ. இதுதான் பவுல் வந்து 2 கொரிந்தியர்லயும் சொல்லுவார்ல, ஆஃபரிங் பத்தி பேசுவார்ல. எப்படி சொல்லுவார் ஆஃபரிங் பத்தி? 2 கொரிந்தியர்ல பேசுவார் பாத்தீங்களா? 2 கொரிந்தியர் வாங்க, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல வாங்க, சீக்கிரம் வாங்க. பவுல் வந்து காணிக்கை பத்தி பேசுவார். எப்படி பேசுவார் பாருங்க. 7 2 கொரிந்தியர் 9:7 2 கொரிந்தியர் வாசிங்க சிஸ்டர். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவுதான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். ஆண்டவரே வந்து உற்சாகமா கொடு, சந்தோஷமா கொடுன்றாரு. நீ சந்தோஷமா கொடுக்குறியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாரு. அதனாலதான் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் கொடுக்கும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. ஹல்லேலூயா. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஏன் கொடுக்குறேன் தெரியுமா? அதுக்கு ஒரே ரீசன், அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நான் கொடுக்கும்போது வாவ், என் பையன் எவ்வளவு அழகா கொடுக்குறான்யா, சூப்பரா கொடுக்குறான்யா அப்படின்றாரு. அவரை சந்தோஷப்படுத்துறதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கிறது. அதுதான் எனக்கு பிரியமா இருக்குது. ஹல்லேலூயா. அதான் பவுலும் சொல்றாரு, உற்சாகமா கொடு. ரொம்ப விசனமாயின்னா அப்படியே கொடுக்கணுமா? எதுக்கு கொடுக்கணும்? அப்படியே சில பேர் முனைகிட்டே கொடுப்பான். ஆமா, வேற வேலை இல்லை, இவனுக்கு வேற சண்டே ஆஃபரிங் எடுத்துறானுங்க, சர்ச்சில் டப்பா தூக்கிட்டு வந்து நீட்டிடுறானுங்க அப்படின்னு அப்படியே கையே. அப்பனா கொடுக்காதுன்றாரு ஆண்டவர். அப்பனா கொடுக்காதுன்றாரு, கட்டாயத்தினாலதான் கொடுக்காதுன்றாரு, சந்தோஷமா கொடுன்றாரு. ஹல்லேலூயா. ஏன் சந்தோஷமா கொடுன்றாரு? அதையும் சொல்றாரு பாருங்க ஆண்டவர். நீ கொடுத்தாலும் என்ன நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்து நம்ம கர்த்தர் சொல்லி ஒரு காரியத்தை செய்தால் நிச்சயமா அதுக்கு பலன் உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. when you do anything according to the word of God, according to the laws and commandments of God, definitely you will reap a harvest. ஆமென். அவருடைய கட்டளையின் படி, அவர் சொன்ன வார்த்தையின் படி நீங்க செய்தீங்கன்னா நிச்சயமா பலன் உண்டுங்க. சொல்றாரா? என்ன சொல்றாரு? அவன் விசுனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமா கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறான்னு சொல்லிட்டார்ல. சொல்லிட்டு அவர் என்ன அடுத்த வசனம் படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உற்சாகமாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ உற்சாகமாய் கொடுத்தா என்ன நடக்குமா? வாசிங்க சிஸ்டர், இது ரொம்ப முக்கியம், வாசிங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, கொடுத்தா கெட்டு போயிருவோமா, அழிஞ்சு போயிருவோமா? நம்ம இப்ப சொல்லுங்க, நீங்க கொடுக்கறதுனால கெட்டு போக முடியாது, அழிந்து போக முடியாது. மேலும் நம்ம எப்படி இருப்போம்? சம்பூர்ணமுடையவர்களாக நம்மளை ஆண்டவர் மாத்திடுவார், சகல நற்கிரைகளிலும். ஹல்லேலூயா. சம்பூர்ணவர்னா என்னது? அபண்டன்ஸை கொண்டு வருவார் ஆண்டவர். கொடுக்கறதுனால நான் இது வரைக்கும் உற்சாகமாய் கொடுத்து கெட்டு போனவனே என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. என் வாழ்க்கையில நான் பார்க்கலங்க. இது வரைக்கும் நான் வந்து எனக்கு இல்லையே, நான் கொடுத்து எனக்கு இல்லையே அப்படின்னு நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை.
நான் வாழ்க்கையில பார்க்கவே இல்லை. நான் ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சந்தோஷமா கொடுக்கும் பொழுது என் பிதா எல்லா சம்பூர்ணத்தையும் ஹalleluya என் மேல அருளுவார். ஹalleluya he will bring all abundance upon me. தமிழ்ல போடு விஜய், தமிழ் இங்கிலீஷ்ல மட்டும் போடு. ஆல் abundance, தயவு வருது, கிருபை வருகிறது, எனக்கு தேவையான பொருளாதார பதி எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு அவர் உள்ள. ஹalleluya. என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும், வேதத்துல எழுதி இருக்கிறது, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கடனாளி கிடையாதுன்னு எழுதி இருக்கு. ஹalleluya. he is not debtor to any man. ஹalleluya. நம்ம கொடுக்கறோம்னா அதை பார்த்துட்டு இருக்காரு. என் பையன் கொடுக்கறான், என் பொண்ணு கொடுக்கறா, நிச்சயமாக எல்லா சம்பூர்ணமும் அவர் வாழ்க்கையில வரும் என்று ஆசீர்வதிக்கிறார். மேலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருப்பீங்களா சொல்லுங்க. ஆல் டைம்ஸ் சொல்லுங்க. ஆல் டைம்ஸ் யூ வில் ஹேவ் அபண்டன்ஸ். ஆல் டைம்ஸ், எப்பொழுதும் 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 சம்பூர்ணமா இருப்பீர்கள். சகலவித நற்கிரைகளை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். திஸ் இஸ் த பவர் ஆஃப் கிவிங். ஹalleluya. இதை மட்டும் பண்ணி பாருங்களேன். நீங்க இதை மட்டும் கொடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டவர் எப்படி வேலை செய்யறாருன்னு பாருங்க. நிறைய பேருக்கு இது தெரியாதனாலதான் பாய்ந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ கொடுத்தா இருக்காதோ அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல மிரட்டி வேற ஆஃபரிங் எடுக்கிறாங்கல்ல. கொடுக்கலன்னா ஆண்டவர் உன்னை சபிச்சிருவாரு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இதெல்லாம்? நீ கொடுக்கலையா அவ்வளவுதான் பாரு, ஆண்டவர் உன் பேங்க் அக்கௌண்ட் உள்ள பூந்து திருடிட்டு போயிருவாரு, தூக்கிட்டு போயிருவாரு. பயம் வேற காட்டி வச்சிருக்காங்க நம்மள. ஆனா பாதி பேர் பயம் வர, ஐயோ ஆண்டவர் தூக்கி போயிருவாரு போல. அவனை திருடாரு அவரு ஆண்டவர்? சொல்லுங்க, அவரை திருடரா? கிடையாது. ஹalleluya. ஆமென். நல்லவருங்க அவரு, நல்லவரு. சரிங்களா? அவர் என்னைக்குமே நம்மள கைவிட மாட்டார். ஹalleluya. சோ நாம எதை செய்தாலுமே என்ன செய்யணும்? திரும்ப வந்துடும் லூக்கா 15க்கு. எதை செய்தாலுமே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய பழகிக்கொள்ளணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செய்ய பழகிக்கணும். கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதன்படி செய்ய பழகிக்கணும். ஹalleluya. செல்ஃப் ரைச்சஸ் மோடு லூக்கா 15னா அங்க வந்துடணும் விஜய். அந்த பேரபிளுக்கு வந்துடணும். ஃப்ரண்ட்ல போய் உட்காந்துடக்கூடாது. சரிங்களா? அது கூட பாருங்க, வசனம் மாத்தி போடுற பாரு. எந்த வசனத்துல இருக்கோம் நம்ம? இப்ப பாருங்க, இப்ப அந்த அட்மினுக்கு வந்து நான் எவ்வளவு கிருபை காட்டுறேன் பாத்தீங்களா? தப்பு தப்பா தான் வசனம் போடுவார் அவரு. சொல்ல தப்பு தப்பா போட்டுக்கிட்டே இருப்பாரு அவரு. ஆனாலும் அவருக்கு நான் கிருபையின் மேல் கிருபை காட்டிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் கிருபை காட்ட ஆண்டவர் எனக்கு கிருபை காட்டிக்கிட்டே இருப்பாரு அதிகமாக. பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு கிரேஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? நான் என்ன வசனம் சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா போடுவார் அவர் அப்படியே. ஹalleluya, glory be to God. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. சோ மூத்த குமாரன் என்ன பண்றா? நான் என்ன செஞ்சேன், நான் செய்ததுக்கு நீங்க ஏதாவது செய்றீங்களான்னு கேட்கறான். நான் வேலை செஞ்சதுக்கு நீங்க ஏதாவது செய்றீங்களா ஆண்டவரேன்னு கேட்கறான். நீங்க ஏதாவது செய்றீங்களான்னு கேட்கறான். ஹalleluya. அதுக்கும் பாருங்களேன், அப்பா பாருங்களேன். அடுத்த வசனம் வாங்க சிஸ்டர், வாங்க 30 படிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அது கூட வந்து எப்படி பேசுறான்னா, எனக்கு ஒரு ஆடை கொடுத்தீங்களான்னு பேசிட்டு தம்பியை கூப்பிட்டுட்டான். அவன் வேசியின் இடத்துல போனான். வேசியின் இடத்துல போனான்றதுக்கான வசனமே கிடையாது. நீங்க நம்ம படிச்சோம், நேத்து பார்த்தோம்ல இளையகுமாரன் கதை. அதுல வேசியின் இடத்துல போனான்னா போல ஆஸ்தியை அழித்து போட்டான்னு வருது. he wasted his possession. எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம நாசம் பண்ணி போட்டான் இருக்கு. வேசியின் இடத்துல போனான்னு வசனமே இல்லை. இவர் எக்ஸ்ட்ரா பீட் எல்லாம் போடுறாரு அப்பா கிட்ட போயிட்டு. வேசியின் இடத்துல போனா எங்கேயோ ஒரு கேமரா வச்சு பார்த்த மாதிரி போய் வேசியின் இடத்துல போனா அங்க போனா இங்க போனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கான். சில பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், பிரதர் நான் 30 வருஷமா சபைக்கு போறேன் பிரதர், 30 வருஷமா அதை பண்ண பிரதர், 30 வருஷமா பண்ண பிரதர். இவரு போன வருஷம் தான் பிரதர் ரசிக்கப்பட்டார். அவரு போன வருஷம் ரசிக்கப்பட்டார். அவருக்கெல்லாம் நடக்குது பிரதர், எனக்கு ஏன் பிரதர் நடக்க மாட்டேங்குது? 30 வருஷமா போன ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரு. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க 30 வருஷமா போனீங்கன்றத ஆண்டவர் கிட்ட கொண்டு போவாதீங்க. நல்லா கவனிங்க. 30 வருஷமா போனீங்கிறத கொண்டு போ. நீங்க ஆண்டோட போகும்போது, ஆண்டவரே நான் உங்க பையன், நான் உங்களுடைய மகன், நான் உங்களுடைய மகள், என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, அவ்வளவுதான் நீங்க கேட்கணும். 30 வருஷமா போனேன், 40 வருஷமா போனேன், அதெல்லாம் கேட்காதீங்க. போயிட்டு நான் உங்க பையன், சரிங்களா? நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். உம்முடைய மகிமை என் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படணும். ஹalleluya. ஆமென். நீங்க யார் என்பது என் வாழ்க்கையில இந்த ஜனங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஹalleluya. நீங்க என்னை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்க ஆண்டவரே என்று நான் அறிந்திருக்கிறேன். என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க தைரியமா ஒரு குமாரனை போல போய் கேட்கணும். இப்படிதான் நீங்க கேட்கணும். என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. ஹalleluya. எனக்கு எதுவும் தெரியாத ஆண்டவரே, எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு பெரிய படிப்பு இல்லை, பெரிய மூளை இல்லை, அறிவு இல்லை, ஆனா எனக்கு நல்லா வாழணும்னு ஆசை இருக்கு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க ஆண்டவரே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்
தாழ்மையோட நீங்க போய் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை விட அதிகமா தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இப்படிதான் போகணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படிதான் இதுதான் வந்து ஆண்டவர் விரும்புறார். ஆமென். ஒரு மகனை போல, ஒரு பிள்ளையை போல. ஏன் இயேசு சொல்றாருல, சிறு பிள்ளையை போல மாறுன்றார். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா சிறு பிள்ளை அப்படிதான் பேசும். பாத்திருக்கீங்களா? இப்ப என் வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் வந்துச்சுன்னா டைரக்டா வரும், வந்துட்டு அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குங்க. பாத்துருக்கீங்களா? டைரக்டா வரும் பிள்ளைங்க வந்துட்டு அப்பா எனக்கு இது வேணும் வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பாப்பா, ஏய் என்ன நீ போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க, அப்பா வேணும்பா ஒழுங்கா வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவங்க ஜெபமே. தட் இஸ் த பிரேயர். பிரேயர் முடிஞ்சிச்சு. கரெக்டா? அப்பா நான் ஒரு 12 இப்ப மூத்த அப்ப நான் ஒரு 12 13 வருஷமா உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறாப்பா, உங்க வீட்லயே தான் இருக்கிறேன்ப்பா, நீங்க போடுற சொத்தை தான் சாப்பிடுறேன்ப்பா, நீங்க ஸ்கூல் ஃபீஸ் எங்க கட்டுறீங்களோ அங்கதான் போய் ஸ்கூல் படிக்கிறேன்ப்பா, அப்படியாப்பா இப்படியாப்பா ப்ளீஸ்ப்பா அதனால எனக்கு இதை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேக்குமா புள்ள வந்து? எந்த வீட்டுல உங்க புள்ள அப்படி கேக்குது? உங்க என்னங்க அப்படியே கேக்குது உங்க புள்ள வந்து? கிடையாது. அது நேரம் வரும். நம்ம கிட்ட பணம், அது பிள்ளைங்களோட விசுவாசம் தான் நல்ல ஒரு பயிற்சி நம்மளுக்கு. அப்பா கிட்ட பணம் இருக்கா, அம்மா கிட்ட பணம் இருக்காலாம் கேட்க நேரம் வரும். அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு போயிட்டே இருக்குங்க. நம்ம கிட்ட இருக்கா இல்லையா, வாங்கி தர முடியுமா அதெல்லாம் அதுங்களுக்கு தெரியாது. அதுங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அப்பா கிட்ட போனா கிடைக்கும், அவ்வளவுதான். இததான் இயேசுவும் சுட்டி காட்டுறார். சிறு பிள்ளையை போல நீ என்ன பண்ணணும்? மாற வேண்டும். யூ ஷுட் பிகம் லைக் a லிட்டில் சைல்ட். ஹல்லேலூயா. ஆமென். சின்ன பிள்ளைய போல வாழ்றாரு என்கிட்ட. ஏன் உனக்கு கஷ்டமா இருக்குன்றாரு. ஏன் கஷ்டமா இருக்கு? எங்க சின்ன பிள்ளை மாதிரி ஜெபம் பண்ணுங்க. இன்னையில இருந்து நான் சொல்றேன், இன்னையில இருந்து சின்ன பிள்ளை மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும், என்ன வேணாலும் கேளுங்க. பிரியாணி வேணா கூட கேளுங்க அவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு நாளைக்கு பிரியாணி வேணாம் ஆண்டவரே கேளுங்க, தப்பு கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரியாணி எல்லாம் கேட்க கூடாது. யார் சொன்னா? ஏங்க பிரியாணி கேட்டா கொடுக்க மாட்டார் அவரு? கேளுங்க, தைரியமா கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது. மத்தேயு 18 சொல்றாரு பாத்தீங்களா? மத்தேயு வாங்க வாசிச்சிடும். மத்தேயு 18:3 வாசிங்க. மத்தேயு சிறு பிள்ளைகள் எல்லாம் இயேசுவினிடத்துல வருவாங்க. அது வேற வசனம். இதுதான் 18:2 வாசிங்க. 18 என்னாச்சு சிஸ்டர்? இல்ல சிறு பிள்ளைகள் சொன்னீங்களே. சிறு பிள்ளைகள் தான். எஸ் 18:1 இருந்து வாசிங்க. ஓகே. சோர்ந்து போகாமல். சாரி மேத்யூ. சாரி ஐம் ரியலி ஓகே. நீங்க லூக்கா 18 இருக்கிறீங்க. ஐ தேங்க் அண்ட் பிரைஸ் காட். அந்த ஜெப மோட்லயே இருக்கிறீங்க. நல்லா இப்ப வசனம் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் காட். வாசிங்க. ரியலி சாரி. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். போதும். மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகணும். இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து பிள்ளைகளை போல நம்ம கேட்க பழகிக்கணும். இன்னொன்னு பிள்ளைகளை போல நம்ப பழகிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? பிள்ளைகளை போல நம்பணும். பிள்ளைகள் வந்து பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. கவனிச்சு பாத்திருக்கீங்களா? கரெக்டா இல்லையா? இப்போ நான் ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் மனைவி வந்து என்ன வந்து என் பிள்ளைகளுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இதுதான் அவங்க அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா? இதான் உங்க அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு நாள் கூட என் 2 பிள்ளைங்களும் வந்து எங்க அம்மாட்ட, சரியா என் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ரியலா இவர் தான் அப்பாவா? கரெக்டா? அது டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்களா? நீங்க மட்டும் சும்மா அப்பான்றீங்க, இவர் தான் அப்பா, எனக்கு கொஞ்சம் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து காட்டுங்க. எந்த பிள்ளை கேக்குதா? உங்க பிள்ளை வந்து கேட்டுச்சா உங்ககிட்ட? டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுங்க, அப்பதான் நான் நம்புவேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப முடியாது. பிள்ளைகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோமோ அப்படியே நம்பிடும். அது நீங்க என்ன வேணா நீங்க பிள்ளைகிட்ட போய் பேசி பாருங்களேன், நீங்க போய் சொல்லி பாருங்களேன், அப்படியே நம்புவாங்க உங்க பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா வந்து சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். அப்பா பொய் சொல்ல மாட்டாங்க, அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க சரியாதான் சொல்லுவாங்க. அவங்க எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். நம்ம அதை அப்படியே அவங்க உள்ள வாங்கிப்பாங்க. சோ நம்மளுடைய மனது எப்படி இருக்கணும்னா சிறு பிள்ளைகளை போல இருக்கணும். சோ தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏன் கஷ்டப்படுறாங்க ஆண்டவர் விசுவாசிக்கிறதுனா, வேதத்துல வாசிக்கும் பொழுது அவங்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குது.
நல்லா தான் இருக்குது, ஆனா எனக்கு நடக்குமா அப்படிதான் தோணுது உடனே. ஆனா எனக்கு நடக்குமா, அவனுக்கு நடக்கும், இவனுக்கு நடக்கும், எனக்கு நடக்குமா? இதுதான் பிரச்சனையே. இங்கதான் பிரச்சனையா வருது. ஹல்லேலூயா. என்னை விசுவாசி, இயேசு சொல்றாருல யோவான் 14, என்னை விசுவாசிக்கிற நான் செய்ததையும் செய்வான், அதற்கு மேலாகவும் செய்வான். அப்ப நான் அதை தான் விசுவாசிக்கணும். அப்ப நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அப்ப இயேசுவை போலவே நான் வாழ முடியும், அதற்கு மேலாகவும் நான் கிரியைகள் செய்ய முடியும். ஆனா எத்தனை பேர் அதை நம்புறோம்? நம்புறதே கிடையாது. நம்ம we don't believe that. ஓகே, அதெல்லாம் நல்லா இருக்கு பிரதர், ஆனா அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு செட் ஆகாது பிரதர். ஏன் செட் ஆகாது? நான்லாம் தகுதி இல்ல பிரதர், நான்லாம் பாத்திரன் இல்ல பிரதர், நான்லாம் அது இல்ல பிரதர், நான்லாம் குண்டான் இல்ல பிரதர், நான்லாம் அண்டா இல்ல பிரதர், நான்லாம் பாத்திரம் இல்ல பிரதர், இப்படியேதான் பேசிக்கிட்டு இருக்காரு கடைசி வரைக்கும். எனக்கெல்லாம் அந்த இது இல்ல பிரதர், கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு? தேவ ராஜ்யம், நல்லா கவனிங்க, இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதாவது பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற பொக்கிஷன், இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற மறைபொருள்கள், the mysteries, the treasures of the kingdom, இது எல்லாமே சிறு பிள்ளைய போல விசுவாசிக்கிறவனுக்கு எளிதாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. He who has faith like a little child can easily inherit the treasures and the mysteries of the kingdom of God. அவன் எளிதா பெற்றுக்கொள்றான். ஹல்லேலூயா. அவனுக்கு தான் ரொம்ப ஈஸியா இருக்கு, மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. Thank you Jesus. Glory be to God. Hallelujah. Amen. So the மூத்த குமாரன் எந்த மோட்ல இருக்கிறான்? ஏதாவது செஞ்சு நான் வாங்கணும், ஏதாவது செஞ்சு நான் வாங்கணும், ஏதாவது செஞ்சு நான் வாங்கணும். சோ அவன் என்ன எதிர்பார்க்கணும்? இதை நான் செஞ்சேன், அதனால ஆண்டவர் எனக்கு செய்யணும். இதை நான் செய்ததுனால திரும்ப வந்து விஜய் லூக்கா 15:30, லூக்கா 15:30, நான் இதை செய்ததுனால ஆண்டவர் எனக்கு இது செய்யணும், நான் இதை செய்ததுனால ஆண்டவர். நெவர் பி இன் தட் மென்டாலிட்டி, நெவர் பி இன் தட் மைண்ட் செட். இதை நான் செய்யறேன், ஆண்டவர் செய்யணும். ஹல்லேலூயா. நெவர் பி தட், நெவர் பி தட். சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் நான் நடக்கிறத பேசிட்டு இருக்கேன் வந்து, எஸ்பெஷலி வியாதியில இருக்கவங்கள இதை சொல்லி நான் கேட்டிருக்கேன். நிறைய இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போற நேரம் நிறைய ஜனங்களை நான் சந்திக்கிறதுனால நிறைய பேர் சொல்லி நான் கேட்ட ஒரு காரியம் என்னன்னா, பிரதர் இந்த பிரச்சனை என் வீட்டுல இருக்கு, இந்த வியாதி இருக்கு, ஆனா நான் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிருக்கேன், இந்த வியாதியை சுகமாக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்காக ஊழியம் செய்வேன். இது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி பொருத்தனை எல்லாம் பண்ணிருக்கீங்க? இந்த வியாதியை சுகமாக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஊழியம் பண்ணுவேன், இந்த கடனை நீங்க அடைச்சிட்டீங்கன்னா நான் ஊழியம் பண்ணுவேன். என்ன ஆண்டவருக்கு நம்ம இது கொடுக்குறோமா? லஞ்சம் கொடுக்குறோமா? ஆண்டவரே செய்யுங்க, ஒழுங்கா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஊழியம் பண்றேன், தயவு செய்து நீங்க ஊழியமே பண்ண வேண்டாம். ஒருத்தங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, அவன் பையன் சரியா படிக்கல, வந்து என்கிட்ட சொன்னாங்க, என் பையன் ஒழுங்கா படிக்க மாட்டான், சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், அவன் ஒழுங்கா படிக்கணும், சொல்ற பேச்சு கேட்டு ரசிக்கப்பட்டான், அவன் உங்களுக்காக ஊழியம் செய்வான் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துருக்கேன்னு. நான் சொன்னேன், தயவு செய்து உங்க பையன்கிட்ட போய் சொல்லிடாதீங்க, அடி வாங்குவீங்க உங்க பையன் கிட்ட அப்படின்ட்டு. யாரை கேட்டு உங்க பையனை போய் ஒப்பு கொடுத்தீங்க? ஊழியம் என்பது கர்த்தர் அவன் மேல வைத்திருக்கிற அழைப்பு, கர்த்தர் தான் அவனை அழைக்கணும், நீங்க போய் ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் இது தப்பு பண்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தா கடவுள் செய்வாரு. கிடையவே கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். நிறைய பேர் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் கஷ்டப்படுறத நான் பார்த்திருக்கேன், அதையும் பார்த்திருக்கேன். சில பேர் வந்து நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்தேன் பிரதர், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க பிரதர், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஊழியமே செய்ய மாட்டேங்குது. என்ன ரீசன்னா இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, ஆண்டவரே இதை நீங்க செய்யுங்க, இதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன். அவர் சொன்னாரா இதை நான் அப்பனா இதை நான் செய்யறேன், நீ என்ன பண்ணு ஊழியத்துக்கு வந்து சொன்னாரா அவரு? சொல்லுங்க. கிடையாது. ஊழியம் செய்யறது தப்பு கிடையாது. இப்ப என்ன மாதிரி வந்து முழு நேரமாக என்னுடைய சாஃப்ட்வேர் வேலையை விட்டுட்டு நான் முழு நேரமா ஊழியம் செய்யறேன்னா அது ஆண்டவர் அழைத்ததுனால செய்யறேன். நான் வந்து ஆண்டவரே உங்களுக்காக நான் வேலையை விட்டு நான் ஊழியத்துக்கு வர ஆண்டவரே நான்லாம் முடிவு பண்ணல. இந்த முடிவை நான் எடுக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். I did not take this decision. This is something that God decided even before I was formed in my mother's womb. என் தாயின் கர்ப்பத்தில் நான் உருவாகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் இந்த முடிவை எடுத்தார். ஹல்லேலூயா. இது நான் எடுத்த முடிவு கிடையாது. இதை நான் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முடிவை, ஆண்டவரே நான் இந்த வேலையை விட்டுட்டு இந்த முழு நேர வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வரேன்னு விட்டுருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் இந்த ஊழியத்துல இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா இந்த முழு நேர ஊழியத்துல இருப்பது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. இட் இஸ் நாட் ஈஸி டு டூ அ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. இட் இஸ் நாட் ஈஸி. எப்பயோ விட்டுட்டு ஓடி போயிருப்பேன். திரும்பவும் நான் ஓடி போய் இன்னத்துக்கு ஒரு டிசிஎஸ்லயோ ஒரு ஹெச்சிஎல்லையோ ஒரு காக்னிசன்ட்லயோ வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். என் வேலையை பார்த்துட்டு ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்திருப்பேன். இந்த 13 வருஷம் ஊழியத்துல இருந்திருக்க முடியாது என்னால. இட் இஸ் நாட் பாசிபிள். அது தேவனுடைய அழைப்புனாலதான் நிக்க முடியுது. அந்த அழைப்பை நான் எப்படி புரிந்து கொண்டேன்? ஒரே நாள்ல புரிஞ்சு கொண்டேன்னா? ஒரே நாள்ல எனக்கு அந்த வெளிப்பாடு வந்துச்சா? கிடையாது. பல வருடங்களாக கர்த்தர் என் மனசுல பேசி கொண்டிருந்தார். ஃபார் மெனி இயர்ஸ் he was talking to me. அப்ப கூட நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது ஆண்டவரே, என்னால வந்து கஷ்டப்பட முடியாது ஆண்டவரே, யார் எனக்கு காசு கொடுப்பா, யார் எனக்கு சோறு போடுவா,
யார் என் குடும்பத்தை பார்த்துப்பா? அவ்வளவுதான், அப்படிலாம் டக்கு டக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி பல வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? சோ நம்ம முடிவு பண்ணக்கூடாது, நான் இதை செய்யணும் நான் அதை செய்யணும், நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அவர் தான் சொல்லணும் நமக்கு, நீ இதை செய்யின்ட்டு. அதை கேட்டு நம்ம செய்யணும். நம்மளா ஒண்ணு செஞ்சுக்கிட்டு, பிரதர் நான் இதை செஞ்சேன் பிரதர், ஆண்டவர் ஒண்ணும் செய்யல பிரதர், இளைய மூத்த குமாரன் மாதிரி நம்ம என்றைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இளைய குமாரன் மாதிரி இருக்கக்கூடாது, மூத்த குமாரன் மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம எந்த குமாரன் மாதிரி இருக்கணும்? இயேசு என்ற குமாரனை போல வாழ நம்ம பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. we should be like the son Jesus Christ. அந்த குமாரனை போலதான் நம்ம வாழணும். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு பாத்தீங்களா, யோவான் 5 சொல்றாரு பாருங்க, நான் என் பிதா எனக்கு காண்பிக்காத எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்றாருல. யோவான் 5 அந்த 38 வருஷம் படுத்த மனுஷனை எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டோன்னா பெரிய ஒரு பிரச்சனை வருது. எல்லாம் சேர்ந்துட்டானுங்க, எப்படி நீ இந்த மனுஷனை சுகமாக்க முடியும், எப்படி நீ அப்படி பண்ண முடியும், இப்படி பண்ணணும்னு சேர்றானுங்க. எல்லாம் அந்த பரிசேயர் வேலை பாருங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இப்ப இயேசு ரொம்ப அழகா பேசுறாரு. சொல்றாரு யோவான் 5, குயிக்கா வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி பீ டு காட். 18, யோவான் 5:18 வாசிங்க. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இயேசு என்ன சொல்றாரு? நான் குமாரன், அவர் பிதா. பிதா எதை எனக்கு காண்பிக்கிறாரோ, பிதா எனக்கு என்ன கட்டளை இடுகிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். நானாலா எதுவும் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். இது இன்றைக்கு நமக்கும் பொருந்தும். திஸ் அப்ளைஸ் டு அஸ் ஆல்சோ. இது நமக்கும் பொருந்தும். அவர் நமக்கு என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அதை தான் நம்ம நிறைவேற்றணும். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் நம்ம செய்யணும். நம்மளாம் இழுத்து போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க கூடாது, இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்ட்டு. ஹல்லேலூயா. க்ளோரி பீ டு காட். அப்ப எந்த காரியத்துக்கும் நம்ம கிறிஸ்டியன்ஸ் born again believers ஆண்டவர்ட்ட பொருத்தனைன்னு ஒண்ணு பண்ணி கேட்க ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படி பொருத்தனை எதுக்கு பொருத்தனை பண்றீங்க சொல்லுங்க? அதான் because ask in my name and அத ஆண்டவர் சொல்லிருக்காரு. அது ஆஸ்க் வேற, இது பொருத்தனை. பொருத்தனை வேற, ஆஸ்க் வேற. ஆண்டவர் அப்படி சொன்னனால நம்ம பொருத்தனைன்னு ஒண்ணு தனியா எனக்கு இது பண்ணி கொடுங்க நான் இது பண்றேன் அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட், பண்ண வேண்டான்ற அப்படி போடவே இல்லை. இந்த பொருத்தனைன்ற காரியம் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எங்க இருந்து வந்துச்சுன்னா பழைய ஏற்பாட்டுல வந்தது. பழைய ஏற்பாட்டுல அண்ணால் ஜெபிப்பா. என்ன ஜெபிப்பான்னா, ஆண்டவரே ஒரு குமாரனை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், அவனை உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுத்துருவான்னு ஜெபிப்பாள். அண்ணால் ஜெபிப்பால அதேதான் மதர்ஸுக்குமே அதுதான் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் நவ் பிரெக்னெண்டா இருக்கிற மதர்ஸ்க்கு கூட ஈவன் நவ் எல்டர்ஸ் வந்து உமன் வந்து they teach like they dedicate him for God's ministry அப்படி. கரெக்ட். சரி, அதனால தான் நான் சொல்றேன். எத்தனை டெடிகேட்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் born doing ministry now சொல்லுங்க. எத்தனை பேர் பண்றாங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல பண்றாங்க எத்தனை பேர்? வீட்டுல எங்க மூத்த பிள்ளை எல்லாம் ஊழியம் பண்ணுது காட்டுங்க பாக்கலாம்னா, கை தூக்குங்க பாக்கலாம். இங்க எல்லாருமே பிள்ளைங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத அதான் சொல்றல. அந்த அம்மா ஜெபம் பண்ணிருக்க அண்ணாலு, ஆண்டவரே பிள்ளைய கொடுங்க ஆண்டவரே, நீங்க பிள்ளைய கொடுத்தீங்கன்னா ஊழியத்துக்கு கொடுக்குற ஆண்டவரே. பாவம் அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மாக்கு பாவம் சுத்தி நிந்தைகள். மூத்த மனைவி, 2வது மனைவிக்கு எல்லாம் பிள்ளை பிறந்துருச்சு, எல்லாம் கேலி பண்றாங்கன்னு அழுது ஜெபம் பண்ணிருக்கு. அதுக்கு தெரிஞ்ச ஜபத்தை அது பண்ணிருக்கு. உடனே நம்மளால அது புடிச்சுக்கிட்டு அண்ணாலை போல நானும் என்ன பண்ணுவேன், என் மூத்த பையனை கொடுத்துருவேன். அந்த பையன் திட்டிக்கிட்டு இருக்கான், எங்க அம்மாவுக்கு ஒரு வேலை கிடையாது, என்னைய போய் ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணிட்டாங்கன்ட்டு. அதனாலதான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், உங்க பையனுக்கான அழைப்பு என்னன்றதை அறிந்து அதுல உங்க பையனை நடத்துங்க. உங்க மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு. எல்லாருமே ஊழியத்துக்கு கொண்டாதான். நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாரும் ஊழியத்துக்கு கொண்டா மத்த வேலையெல்லாம் எவன் பாக்குறது? ஊழியமும் ஒரு வேலை தான், மத்ததும் வேலை தான். எவ்ரிதிங் இஸ் சேக்ரெட்ங்க. எல்லாமே ஆண்டவருக்கு பரிசுத்தமா தான் இருக்கு. ஒருத்தர் டீச்சரா இருக்கிறாங்க ஸ்கூல்ல, அது என்ன ரொம்ப குறைவான வேலையா? இல்ல ஒருத்தர் வந்து இது பண்றாரு, ஒரு பிசினஸ் பண்றாரு, ஒரு தொழில் நடத்துறாரு, அது ரொம்ப குறைவா இருக்குது ஆண்டவர் கண்ணுல? சொல்லுங்க, கிடையாது. எல்லாமே ஆண்டவரோட கண்கள்ல பரிசுத்தமாக தான் இருக்கிறது. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யும் தான் பைபிள்ல போட்டிருக்கு. வாட் எவர் யூ டு இட் அன்டு தி லார்ட். எல்லாமே, எல்லா வேலையும் எல்லா உழைப்பும் தேவனுக்கு பரிசுத்தம். இட் இஸ் ஹோலி அன்டு தி லார்ட். எவ்ரி எஃபர்ட், எவ்ரி லேபர், எவ்ரி ஒர்க் இஸ் ஹோலி அன்டு தி லார்ட். ஏன்னா வேலை என்பதை கர்த்தர் தான் உண்டாக்கினார். முதல் மனுஷன் ஆதாம் வந்து என்ன ஊழியமா பண்ணா? ஆதாம் வந்து தோட்டக்காரன், மேனேஜர் ஆஃப் த கார்டன். கரெக்டா? அவனை தோட்டத்தின் நடுவில் வைத்து அதை பண்படுத்தி காத்து கொள்ளணும்ன்றார். யூ நீட் டு மேனேஜ் இட், யூ நீட் டு கீப் இட்.
அதை வந்து அவன் பண்படிக்கணும், காத்துக்கொள்ளணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். பேசிக்கலி அவன் வந்து ஒரு எஸ்டேட் மேனேஜர் மாதிரி. அவன் ஒரு பெரிய எஸ்டேட் கொடுத்துட்டாரு, கையில கொடுத்து இதை நீ மேனேஜ் பண்ணு, இதை நீ மெயின்டைன் பண்ணு, இதை பாதுகாத்து கொண்டு வா அப்படின்னு கொடுத்துட்டாரு கையில. அதுதான் அவனோட வேலை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் இருந்தார். ஆபிரகாம் என்ன ஊழியமா பண்ணிட்டு இருந்தாரு? அப்புறம் பிசினஸ் மேன் அவரு. ஹல்லேலூயா. ஆனா மற்ற நேரங்கள்ல பிசினஸ் பண்ணுவாரு. நேரம் கிடைக்கும் பொழுது தன்னுடைய வீட்டார் எல்லாருக்கும் போதித்தார்னு வசனம் இருக்குது. அதுவும் இருக்கு வசனம், வீட்டாருக்கெல்லாம் போதித்தார். அப்பனா என்ன பண்ணாரு? பிசினஸ் பண்ணுவாரு. ஈவினிங் டைம்ல எல்லாரையும் உட்கார வச்சு தேவனை பத்தி போதித்தார் அவர்களுக்கு. ஈசாக்கு பிசினஸ் மேன், யாக்கோபு பயங்கரமான பிசினஸ் மேன், யோசேப்பு பிரைம் மினிஸ்டர். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய அழைப்புல நிலைத்து நின்றார்கள். அதனாலதான் அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். உலகத்திற்கே அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். டேனியல் பெரிய அபிஷியல், கவர்மெண்ட்ல சீஃப் செக்ரட்டரி மாதிரி டேனியல்லாம். எல்லாரும் அவங்க வேலையில கரெக்டா இருந்தாங்க. யாருமே வந்து ஆண்டவரே என்ன எல்லாருமே ஊழியத்துக்கு வரணும்லாம் வரல. ஆனாலும் அந்தந்த நேரத்து காலத்துல ஆண்டவர் ஊழியக்காரங்களே வச்சிருந்தாங்க. இல்ல, தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. சோ எப்பொழுதுமே நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்ய பழகிக்கணும். நம்ம இதுதான் கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே. நம்ம எல்லாருமே என்னன்னா, இது மெயினா என்ன பிரச்சனைனா, நமக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணுவோம். கரெக்டா? எனக்கு என்ன வரும் பிரதர் அதை தான் நான் செய்வேன். ஓகே, கிடையாது. ஆண்டவர் சொல்றதான் நம்ம செய்யணும். இன்னைக்கு அதுதான் நிறைய பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சதான் நான் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றதான் நம்ம செய்யணும். அவர் ஊழியத்திலே பாத்தீங்கன்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதான், நீங்க சொல்ற ஊழியத்தான் நான் செய்வேன். நானாலாம் ஊழியம் செய்ய முடியாது எதுவுமே. நீங்க சொன்னீங்கன்னா செய்யறேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, 13 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஊழியத்துக்கு வந்து, நீங்க ஏன் ஒரு சபையை ஆரம்பிக்க கூடாது, நீங்க ஒரு சர்ச் ஆரம்பிக்கணும் கேட்டேன். இது என்ன ரூல்ஸா இது? 10 வருஷம் கழிச்சு சபை ஆரம்பிக்கணும்ட்டு. ஆண்டவர் சொன்னாதான் நான் செய்வேன். ஆண்டவர் சொல்லாத வரைக்கும் நான் இந்த சுவிசேஷ சுகமாக்குற அற்புத ஊழியத்தை தான் செய்வேன். ஐ வில் பி an evangelist. I will do healing ministry. அவர் சொல்லட்டும், நான் சபை ஆரம்பிக்கிறேன். அவர் சொல்லாம நானா 13 வருஷம் ஆயிடுச்சு, சரி என்ன பண்ணலாம், சரி ஒரு சபை ஆரம்பிக்கலாம், எங்க போடலாம், சரி அங்க அந்த ஏரியால போடலாம். இது என்ன இதுவா பிசினஸ்? இது கிடையாது. போட்டு ஒரு 10 பேரை உட்கார வச்சு அந்த 10 பேர் ஓடாம இருக்கிறதுக்கு அவனை வர சண்டே மறக்கணும், ஒழுங்கா இந்த சபைக்கு வா, இல்லைன்னா ஆண்டவர் அடிச்சிருவார், காலை உடைப்பார் அப்படின்னு அவனை வர மறட்டி உள்ள உரைக்கணும். என்னங்க? கிடையாது. அவர் சொல்லாததை நம்ம செய்யக்கூடாது. சரி வாங்க நம்ம மெசேஜுக்கு போயிடுவோம், வேற எங்கெல்லாம் போகுது. ஓகே, திரும்ப போடு விஜய். லூக்கா 15:31 போடுங்க. மெயின் மேட்டர் விட்டுட்டோம். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இதுதான் சுவிசேஷம். This is the gospel. எப்பொழுதும் மகனே நீ என்னோட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் எப்பொழுதும் என் தகப்பனோட இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் எப்பொழுதும் என் தகப்பனோட இருக்கிறேன். அவருடைய பிரசனத்துலதான் இருக்கேன். அவர் என்னோட இருக்கிறார், நான் அவரோட இருக்கிறேன். He is in me, I am in him. அவருக்கு உடையதெல்லாம் என்னுடையது. Whatever belongs to the Father belongs to me. இன்றைக்கு என் வீட்டுல இருக்கிறது எல்லாம் என் பிள்ளைங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்ல, பிகாஸ் they are my children. என் பிள்ளைகள்னால என் வீட்டுல இருக்கிறத அவங்க யூஸ் பண்றாங்க. எடுத்து என் லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, என் போனை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு நாளும் போயிட்டு ஏன் எடுத்த, நீ யாரை கேட்டு எடுத்த, பெர்மிஷன் கேட்டியா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணியா, அப்பாவே பிதாவே உம்முடைய லேப்டாப்பை எனக்கு ஒரு மணி நேரம் தாங்கள் பிதாவே என்று முட்டி போட்டு கதர்னியா அப்படின்னு கேட்டேனா? சில நேரம் வந்து பார்த்தா லேப்டாப் எங்க இருக்குன்னே தெரியாது, பார்த்தா 2வது பொண்ணு எடுத்து வச்சிருப்பான். ஏன்? எப்பொழுதும் அவர்கள் என்னோட இருக்கிறார்கள், நான் அவர்களோட இருக்கிறேன், என்னுடையதெல்லாம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. இததான் ஆண்டவரும் சொல்றாரு, எப்பா நீ என் கூட தான்யா இருக்கிற, நீ என்னைக்குமே என் பிள்ளைதான்யா. ஆமென். உனக்கு என்னை பத்தி புரியலனாலும் நீ என் புள்ளதாயா, நீ என் மகன்தாயா, எனக்கு உரியதெல்லாம் உனக்கு தான். நீ ஏயா ஏதாவது செஞ்சு ஏதாவது பண்ணி இதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிற? நீ விசுவாசத்தோட வாழ்றாரு ஆண்டவர். யூ கம் இன் ஃபெய்த்ன்றார். விசுவாசத்தோட வந்து எடுத்துக்கொண்டார், உரிமையோட வந்து கேளுன்றார். இன்னைக்கு அதுதான் நமக்கு இன்னைக்கு தெரியல. உரிமையோட கேட்கறதுக்கு நமக்கு தெரியல. நமக்கு ஏன்னா நம்ம யாருக்குமே சொல்லி தரல. நீ கேட்ட ஆண்டவர் கொடுப்பான்னு சொல்லி தரல. நமக்கு இந்த வசனம் எல்லாம் தெரியுது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், எவன் கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்வான், எவன் தேடுகிறானோ அவன் கண்டடையும். அதெல்லாம் தெரியுது. ஆனா கேட்கறதும் இல்ல, தட்டுறதும் இல்ல, தேடுறதும் இல்ல. வசனத்தோட நிறுத்திட்டோம் நம்ம. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் பூர்ணமா இருக்கும். வசனம் கரெக்டா சொல்லிடுவோம் நம்ம. ஆனா கேட்கவே மாட்டோம். நம்ம கேட்டா, நான் கேட்ட ஆண்டவர் கொடுப்பாரா, நான் ஒன்னும் பெருசா ஆண்டவருக்காக நான் எதுவுமே செய்யலையே, நான் ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யலையே, எனக்கு எப்படி ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு நம்மளே நம்மளுக்குள்ள ஒரு ஒரு கூடாரத்தை போட்டு உள்ள போய் உட்காந்துட்டோம். ஹல்லேலூயா.
நம்ம கேட்க 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 தான் நம்மளுடைய விசுவாசம் பெருகும். சோ முதல்ல கேட்கறதுக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, கேட்கறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், கேட்கும் பொழுதும் விசுவாசம் பெருகும். ரெண்டுமே நடக்குது. சோ கேட்கறதுக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுது. அந்த விசுவாசம் எப்படி வரும்? உங்களுடைய தகப்பன் யார் என்பதை அறியும் பொழுதுதான் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகும். ஹல்லேலூயா, ஆமென். when you know who your father is, your faith will rise. தகப்பன் யான்னு தெரியலன்னா விசுவாசமே வராது. சோ அதான் ஃபைனலி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. என்ன பாயிண்ட்? தகப்பன் யார் என்பதை அறிந்து கொள்ள நீங்க அதிகமாக யாரோட நேரம் செலவு செய்யணும்? தகப்பனோட நேரம் செலவு செய்யணும். அவ்வளவுதான். பாயிண்ட்டுக்கு வந்தாச்சா? அதிகமாக அதான் செய்யணும். இஃப் டு நோ த ஃபாதர், ஸ்பெண்ட் டைம் வித் த ஃபாதர். வெரி சிம்பிள். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு. திருப்பி வந்துட்டீங்க பிரதர், பாயிண்ட்டுக்கே வந்துட்டீங்க பிரதர். என்ன பண்ணணும்? நல்லா உட்காந்து வேதத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. நல்லா உட்காந்து வேதத்தை வாசிங்க. ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்துங்க. வேதத்தை வாசிக்கும் போது எப்படி திரும்ப வாசிக்கணும்? எனக்கெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, சிறு வயதுல நீ வேதத்தை வாசிக்கலன்னா நரகத்துக்கு போயிடுவ. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நீ டெய்லி பைபிள் படிக்கலாம், நரகத்துக்கு போயிடுவ. அவ்வளவுதான். ஒழுங்கா படிச்சிருக்கு உட்காந்து. டெய்லி ஒரு சாப்டர் அது படி. இல்லைன்னா அவ்வளவுதான். நாளைக்கு இயேசு வந்துட்டாருன்னா எங்க போவ? நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுனாலதான் பைபிள் படிக்கிறதே நரகம் மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு. கரெக்டா? பைபிள் படிக்க சொன்னாலே நரகம் மாதிரி இருக்கு. முனைகிட்டே படிப்பாங்க. ஆமா, இது வேற படிக்கணும், ஒன்னும் புரிய மாட்டேங்க, என்னத்தை எழுதி வச்சிருக்கானுங்களோ அப்படின்னு முனைகிட்டு படிப்பானுங்க நிறைய பேர். ஏன்னா என்ன சொல்லி கொடுத்துட்டோம்? படிக்கலாம் நரகத்துக்கு போயிடணும். படிக்கும் போதே நரக மாதிரியே படிக்கிறான். ஹல்லேலூயா. பைபிள் படிக்கும் போது எப்படி தெரியுமா படிக்கணும்? ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே, நீங்க எவ்வளவு நல்லவரு, என்னோட பேசுங்க ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரேன்னு ஒரு ஆசையா படிச்சு பாருங்க. சூப்பரா ஆண்டவர் பேசுவார். சூப்பரா கேட்கும். அவர் பேச தெளிவா கேட்கும். பைபிளை எடுத்து கீழே வைக்கணும்னு இன்ட்ரெஸ்டே வராது உங்களுக்கு. படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் தான் வரும். கீழே வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த மோட்ல போய் படிச்சீங்கன்னா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அறியணும். அவர் யாருன்னு எனக்கு தெரியணும். அவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்துல எனக்காக என்ன இருக்குது, அவர் என்ன எவ்வளவு நேசிக்கிறாரு, அந்த ஒரு மோட்ல படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நேரம் வந்து அந்த மோட்ல நம்ம படிக்காததுனாலதான் நமக்கு போர் அடிக்குது. அப்படி உள்ள போயிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பைபிள் படிக்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. எதுவும் இதெல்லாம் வைக்காதீங்க. இன்னைக்கு நான் 10 சாப்டர் படிக்க போறேன், இன்னைக்கு நான் 50 அதெல்லாம் வைக்காதீங்க. ஆண்டவரே நீங்க பேசுறதை நான் கேட்கணும் ஆண்டவரே, நீங்க யாருன்னு வெளிப்படுத்துங்க, நான் இயேசுவை பார்க்கணும் ஆண்டவரே, ஐ வாண்ட் டு see ஜீசஸ். மோசே தேவனோட இருந்தாரா, முகமுகமா பேசினாரா? இயேசு வந்து பிதாவுடைய மடியில இருந்தாரா? இவங்க எல்லாரும் உண்மை தரிசித்தார்கள் போட்டிருக்குது. இப்ப நானும் பார்க்கணும் ஆண்டவரே, நானும் பேசணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே ஒரு ஆசையோட படிச்சு பாருங்க. இட் வில் பிகம் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிரமாதமா இருக்கும் பைபிள் படிக்கிறது. நான் சொல்றேன், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இதை உட்காந்து படிச்சுக்கிட்டே இருங்க. வேற எதுவும் வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். உட்காந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கீப் ரீடிங் 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 ரீடிங். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள போய் ஜீவனை உண்டாக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இதுல இருக்கிற வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது ஜீவன் உள்ள வார்த்தைகள், வல்லமை உள்ள வார்த்தைகள். அது உள்ள போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா எல்லாமே மாறும் உங்க வாழ்க்கையில. வந்து நீங்களே நினைக்காத எஃபர்ட்லெஸ், அதாவது எஃபர்ட்லெஸ் சேஞ்ச் அப்படின்வாங்க. எஃபர்ட்லெஸ் சேஞ்ச்னா சில காரியங்கள் எல்லாம் உங்களால மாத்த முடியாம தவித்து கொண்டிருப்பீர்கள். இதெல்லாம் மாத்தவே முடியல வாழ்க்கையில, இந்த பழக்கம் எல்லாம் மாறவே மாட்டேங்குது, இந்த சுவாபம் மாற மாட்டேங்குது அப்படின்னு இருப்பீங்க. ஆனா நீங்க வார்த்தை உள்ள போட ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க. நீங்க உங்களுக்கு அறியாமலே நீங்க வந்து எப்படி இருப்பீங்க? மாறி இருப்பீர்கள். அதுதான் எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். பைபிள் and the word of God has the power to change you. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் உலகமெங்கும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பிசாசு வந்து காரியங்களை செய்துட்டு இருக்காங்க? பாருங்க, உலகம் ஃபுல்லா இந்த பிரச்சனை தான். பிசாசோட என்ன வேலை? கிறிஸ்தவர்களுக்கு எதிராக என்ன பண்றான்? காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம தான் எவனுக்கும் எந்த பிரச்சனையும் தீங்கும் பண்றது இல்லை. ஆனா நமக்கு எதிர்த்து தான் எல்லாம் பண்றானுங்க. ஏன்? ஏன்னா வேதத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. The word of God has so much power. அதனாலதான் எல்லாம் பிசாசு உலகம் எல்லாம் எதிர்த்து நிக்கிறது. இயேசு சொல்றாரு இல்ல, என்னை பகைத்தார்கள் ஆகையால் உங்களையும் பகைப்பார்கள். ஏன் சொல்றாரு? நீ என்ன பகைச்சாங்க, ஏன் அதனால ஒன்னையும் பகைப்பானுங்க. ஏன்? ஏன்னா நம்ம வந்து ஜீவ மார்க்கத்துல இருக்கிறோம். we are in the way of life. ஒரு ஜீவ மார்க்கத்திற்குள்ள இருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. சோ சும்மா எடுங்க, பைபிளை டெய்லி எடுங்க, எடுத்துட்டு அப்படியே படிக்க ஆரம்பிங்க. அப்படியே பண்ணீங்க, படிச்சுக்கிட்டே போங்க. ஆண்டவர் பேச தெளிவா கேட்கும். அவ்வளவு கிளியரா பேசுவார். மனசு ஃபுல்லா சமாதானமா நிறைஞ்சிருக்கும், நிரம்பி இருக்கும். உங்க டே ஸ்டார்ட் பண்ணும்போது வேதத்தை எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே படிச்சுட்டு டே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். அப்படியே நிறைவா இருக்கும், நிறைவா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு இது மாதிரி படிக்காதீங்க, இன்னைக்கு நான் 10 சாப்டர் படிக்கணும், இன்னைக்கு நான் 20 சாப்டர் படிக்கணும், இன்னைக்கு நான் அது படிக்கணும், 10 பேஜ் அப்படி படிக்காதீங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்க சத்தத்தை கேட்கணும், இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும்,
உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க இருந்தாதான் ஆண்டவரே என்னால வாழ முடியும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு சிறு பிள்ளைய போல எப்படி ஒரு 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 குழந்தை தாய்ப்பாலுக்காக ஏங்கி இருக்குமோ அப்படி நீங்க தேவனுடைய வசனத்தை ஏங்கி போனீங்கன்னா நிச்சயமாக நீங்க அவரிடத்துல இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு பாருங்க, லூக்கா 15:31 போடுங்க அந்த வசனத்தை. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோட இருக்கிறாய், எப்பொழுதும் என்னோட இருக்கிறார், எனக்கு உள்ளதெல்லாம் முன்னேடு. எப்போ இந்த விசுவாசம் நமக்கு வரும் தெரியுமா? எப்பொழுதும் கர்த்தர் என்னோட இருக்கிறார், அவருக்குடையதெல்லாம் என்னோட எப்போ வரும்னா அதிகமாக நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரை பற்றி அறிந்து கொள்வீர்கள். when you start to know God, when you start to know who he is, அவர் யார் என்பதை அறிய அறிய இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துடும். அவருக்கு உள்ளதெல்லாம் என்னுடையதுன்ற விசுவாசம் வந்துடும். அவர் எப்பொழுதும் என்னோட இருக்கிறான்ற விசுவாசம் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவரோட நேரம் செலவு செய்யும். இவ்வளவுதான் மேட்ரு. இதுதான் நீங்க செய்யணும் ஒவ்வொரு நாளும். இதற்குதான் நமக்கு ஏகப்பட்ட தடைகள் வருகிறது. இதை செய்யாம தடுக்கிறது தான் பிசாசோட வேலை. இதை செய்யாம தடுக்கிறது தான் நம்மளோட மாம்சத்தோட வேலை. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் படிக்கணும்னு நினைக்கப்ப தூக்கம் வந்துடும் பிரதர். கரெக்டா? பைபிள் மத்த நேரம் தூக்கமே வராது. பைபிள் படிக்கணும்னு நினைக்கும் போது தூக்கம் வரும். ஏன்னா மாம்சத்துக்கு தெரியும், நீங்க இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, வார்த்தைக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் தடுக்க முடியாது என்பது மாம்சத்துக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். யூ பிகம் அன்ஸ்டாப்பபிள். யாரும் உங்களுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமே. நீங்க கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் அவர்களிலும் அவர்கள் என்னிலும் அப்படின்னு போட்டிருக்குல்ல, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் போட்டிருக்கீங்க. என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15 நம்ம பார்த்தோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றார் இயேசு. சோ நீங்க எதை செய்ய வேண்டும் என்றால் அவர் மூலமாக தான் நீங்க செய்யணும். அவரிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டுதான் நீங்க செய்யணும். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory be to God. Thank you Lord. நன்றி ஆண்டவர். நம்ம ஜெபிப்போம். Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ரஹானமா லேகேரேனமே ஷிகாராபோ ஓ ரஹானமா லஹதி கரபா லேஹேரேனமா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ரீபா ஹலரனமா ஷோகோ திக்கரனமா. Thank you Lord. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே அப்பா, உமோட நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமோட நான் இருக்க நான் உதவி செய்யுங்க. Thank you Jesus. ஹல்லேலூயா. ரேபெஹேனமே லிகரபோ ஓ ரஹானமா ஷகா திக்கரபா லேஹேரேனமே லிகரனமோ ஓ ரஹானமா ஷகா திக்கரபா ஹலரனமா. Thank you Lord. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே எப்பொழுதும் நான் உம்மோட இருக்கிறேன் என்பதை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. 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 புதிய உடன்படிக்கையில இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு நமக்காக. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் இப்பொழுது தேவனுக்கு அருகாமையில் இருக்கிறோம். we are near to God. hallelujah. we are not far from God but we are near God. வேதம் சொல்லுகிறது. hallelujah. அவர் ரத்தம் நம்மை தேவனுடைய பிரசன்னத்திற்கு கொண்டு வந்திருக்கு. hallelujah. his blood has brought us into the presence of God. hallelujah. இப்பொழுது நாம் தேவனுடைய பிரசன்னத்துல தான் இருக்கிறோம். அவருடைய ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். his spirit abides in us. hallelujah. இதை நான் ஒவ்வொரு நாளும் உணர, ஹல்லேலூயா, இதை நான் ஒவ்வொரு நாளும் அறிய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. help me to realize, help me to know that I am always in your presence. எப்பொழுதும் நான் உம்முடைய பிரசன்னத்துல தான் இருக்கிறேன். எப்பொழுதும் ஆண்டவரே நான் உம்முடைய தான் இருக்கிறேன் என்பதை உணர எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நான் இளைய குமாரனை போல உம்மை விட்டு தூரமா போகக்கூடாது. நான் மூத்த குமாரனை போல நீர் என்னோட இருக்கிறீர் என்ற அந்த அறியாமையில நான் வாழக்கூடாது ஆண்டவர். ஹல்லேலூயா. மூத்த குமாரன் வீட்டிலே தான் இருக்கிறான், அப்பாவோட தான் இருக்கிறான், ஆனா ஒரு அறியாமையிலே இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு இக்னரன்ஸ், ஒரு அறியாமை. அப்பா என்னை நேசிக்கிறான்ற ஒரு அறிவு இல்ல, அப்பா என் மேல பிரியமா இருக்கிறான்ற ஒரு அறிவு இல்ல, ஆனா அப்பா கூடயே தான் இருக்கிறான். சொல்லுங்க ஆண்டவரே, அந்த ஒரு அறியாமை என்னை விட்டு நீங்கி போகட்டும். the ignorance should leave me. தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற அந்த அறிவு, தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், அந்த வெளிப்பாடு எனக்கு உண்டாகட்டும் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா கேளுங்க, நான் வார்த்தையை வாசிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவை நான் பார்க்கணும், பிதாவை நான் பார்க்கணும், என் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பை நான் உணரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க வெளிக்காட்டுங்க ஆண்டவரே. அப்பா யூடியூப் மூலமாகவும் ஜூம் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வெளிப்பாடை கொடுங்க ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மை உள்ளவர், நீர் எவ்வளவு அவங்களை நேசிக்கிறீர். ஹல்லேலூயா. உங்களுடைய கிருபை எவ்வளவு அளவில்லாத கிருபையை நீர் அவர்கள் மேல் வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. thank you Jesus. glory be to God. பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும். thank you Lord. நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின்
இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. Hallelujah. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஹalleluya. நீங்க உற்சாகமாக ஹalleluya காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். சோ நீங்க இந்த வழிகளை யூஸ் பண்ணி உங்க காணிக்கைகளை அனுப்பலாம். நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம். ஆமென். சோ பேடிஎம், கூகுள் பே, போன் பே மற்ற யூபிஐ மூலமா ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லனா டைரக்டா பேங்க் அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கவுண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 0000212, அக்கவுண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். நம்ம கொடுக்கும் பொழுது ஹalleluya அவருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும் ராஜ்யத்திற்காகவும் நம்ம கொடுக்கிறோம். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். ஸோ கர்த்தர் உங்களுடைய மனதில் பேசி நீங்க உற்சாகமாக கொடுக்கும் போது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ.